ரைட். என்னை பற்றி இந்த இன்ட்ரடக்ஷனோட தாரன். என்னுடைய பேர் நகுலேஸ்வரன். ரைட். நான் இப்போ ஒர்க் பண்ணுறது டிஎஃப்சிசி பேங்க். அதுக்கு முதல் 4 வங்கிகளில் தொழில் செய்த. முதலாவது இந்த கமர்ஷியல் பேங்க்ல முதல் பிரான்ச் பேங்கிங்ல இருந்து பிறகு இன்டர்நேஷனல் ட்ரேட் எக்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணி பிறகு ஒரு இன்டர்நேஷனல் பேங்க் சவுதியில் ஒர்க் பண்ணி பிறகு ஏனிஷியா பேங்க் பிறகு பப்ளிக் பேங்க் கொலம்போ. 2016 நான் டிஎஃப்சிசி பேங்க்ல ஒர்க் பண்றேன். ஓவர் 25 இயர்ஸ் நான் இப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐபிஎஸ்எல் நான் ஃபர்ஸ்ட் இது செய்தேன் ஆன்லைன் பேங்கிங். ஸோ திருப்பியும் இப்போ இந்த COVID-19 சிச்சுவேஷனால நாங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கு. ரைட். அது என்னுடைய இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு சிலபஸ் ரைட். நீங்கள் ஐபிஎஸ்எல் வெப்சைட்ல போய் பார்த்துருந்தா உங்களுடைய டிஏபிஎஃப் சிலபஸ் 3 லாங்குவேஜ்லையும் இருக்கும். ரைட். சிலபஸை கோ த்ரூ பண்ணீங்களா என்ன மாதிரி? ராம்குமார், சிலபஸை நீங்கள் அந்த இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஐபிஎஸ்எல் இருக்கு அந்த புக்லெட் தெரியுந்தானே? ரைட். ஓ ரைட். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் ஓவர்வியூ அண்ட் ஆப்ஜெக்டிவ், அவங்களோட பாதை விதானத்தின் ஒரு கண்ணோட்டத்தையும் நோக்கங்களையும் பார்த்தீங்கன்னா ரைட். இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து ஆரம்ப காலத்தில் கம்பல்சரி சப்ஜெக்டாக இருந்தது. பிறகு இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை சிலபஸ்ல வந்து இல்லாமல் ஆக்கினாங்க. பிறகு திருப்பியும் இதை ஒரு கட்டாய பாடமாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ரைட். ஸ்பெஷலி பிரான்ச்சஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த பாடம் கஷ்டம். காரணம் உங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் ட்ரேடில் ஒர்க் பண்ணி இருந்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். நிறைய பிரான்ச் பேங்கிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காரணம் கூட டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது கூட இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ். சரியா? ஆனால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வழியாக படிச்சுக்கிட்டா ஈஸியாக இந்த பாடத்தை பாஸ் பண்ணலாம். ரைட். உங்களோட சிலபஸை பார்த்தீங்கன்னா முதலாவது பேசிக் எக்கானமிக்ஸ், அதாவது நீங்கள் உங்களுடைய ஏ லெவலில் படிச்சிருப்பீங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ரைட், கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ரைட். அந்த மாதிரி அதோட தொடர்படுத்தி ஒரு கேள்வி வருது, அப்சல்யூட் அட்வான்டேஜ், கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், ரைட். அதை நீங்கள் உங்களுடைய ஏ லெவலில் படிச்சிருப்பீங்க. சரியா? காமர்ஸில். ரைட். பிறகு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் என்றால் என்ன? ரைட். அந்த இன்டர்நேஷனல் ட்ரேடில் நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ரைட். இப்போ பொதுவாக நாங்கள் 4 வகையான பேமெண்ட் மெத்தட்ஸை பார்ப்போம். சரியா? அது உள்ளடக்கப்பட்டுள்ளது. பிறகு இந்த சர்வதேச வர்த்தக வியாபாரத்தில் பயன்படுத்தப்படும் ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், அதுகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். பிறகு மிக முக்கியமானதான் இந்த சர்வதேச விதிகள், இன்டர்நேஷனல் ரூல்ஸ். ரைட். அதில் முக்கியமாக இந்த URC 522, UCP 600 2 முக்கியமான விதிகளை பற்றி நாங்கள் கூடிய கவனத்தை நாங்கள் இந்த பாடவிதானத்தில் கற்போம். அதுக்கு புறம்பாக இன்கோடர்ம்ஸ், URR, URDG என்று பலவிதமான இன்டர்நேஷனல் ரூல்ஸை பற்றி படிப்போம். பிறகு கஸ்டம்ஸ் ப்ரொசீடியர்ஸ், உங்களுக்கு தெரியும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில், இறக்குமதி ஏற்றுமதியை பொறுத்தவரையில் சுங்க சம்பிரதாயங்கள், நடவடிக்கைகள் இருக்கு. அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். பொதுவாக எவ்வாறு பொருட்கள் வகைப்படுத்தப்படுது, அந்த HS கோட் கேள்விப்பட்டிருப்பீங்கள், HS கோடு உண்டு. பிறகு ஒன்ட்ரோபோ ட்ரேட்னு பார்ப்போம், களஞ்சியப்படுத்தல் வியாபாரம் அல்லது இறக்கி ஏற்றல் வியாபாரம். சரி. பிறகு ட்ரேட் ஃபைனான்சிங், அதாவது உங்களோட பாடத்தை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஸ், அதாவது சர்வதேச வர்த்தகமும் நிதியும். எவ்வாறு சர்வதேச வர்த்தகம்னா என்ன,
பிறகு அந்த சர்வதேச வர்த்தகத்துக்கு எவ்வாறு நிதி வசதி அளித்தல், அதான் உங்களுடைய ட்ரேட் ஃபைனான்சிங். இப்போ நாங்கள் அங்கே வித்தியாசமான நிதியியல் வசதிகளை பார்ப்போம். அதனுடன் தொடர்பான ஒரு கணக்கு கூட உங்களுக்கு எக்ஸாம்ல வர்றது, ரைட், ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. அதை விட அதை நாங்கள் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். அந்த நிதி வசதி எழுதுதல் கட்டமைப்பு இந்த மாதிரி தான் உங்களோட பேப்பர்ல வர்றது ஒரு கேள்வி. பிறகு இந்த ஆவண கடிதங்களின் வகைகள், எல்சி டைப்ஸ் என்று சொல்லுவோம். அது மாதிரி பேங்க் கேரண்டிஸ் உங்களுக்கு தெரியும், பிரான்ச்சஸ்ல கூட நீங்கள் இஷ்யூ பண்ணியிருப்பீங்க பேங்க் கேரண்டிஸ். அந்த பேங்க் கேரண்டிஸ் டைப், அதாவது வங்கி உத்தரவாதங்களின் வகைகள், இதெல்லாம் அந்த ட்ரேட் ஃபைனான்சிங்குள்ள வரும். பிறகு ஃபாரின் கரன்சி சர்வீசஸ், அதில் தான் நாங்கள் பார்ப்போம் ஸ்பாட் ஃபார்வர்ட், அதாவது உடன் நாணய மாற்று வீதம், முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் என்ன, அந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தை எவ்வாறு கணித்தல், ரைட், அது உங்களுக்கு ஒரு திருப்பி கணக்கு கொண்டு வரும், அதனுடன் தொடர்புடைய ஒரு கணக்கு, ரைட். அதை விட ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட்ஸ், வெளிநாட்டு நாணய கணக்குகளின் வகைகள், அதை பற்றி பார்ப்போம். பிறகு இந்த இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான கட்டுப்பாடுகள், அதாவது இலங்கையில் உள்ள இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம், ரைட், இலங்கை மத்திய வங்கி ஆகிய ரெகுலேட்டரி பாடிஸ், ரைட், அந்த நிறுவனங்களால் காலத்திற்கு காலம் பிரயோகிக்கப்படும் கட்டுப்பாடுகளை பற்றி நாங்கள், ஒழுங்கு பிரமாணங்களை பற்றி இந்த பாடத்தில் கற்போம். கடைசியா இன்டர்நேஷனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், வெளிநாட்டு வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், சர்வதேச ஸ்தாபனங்கள் மற்றும் வெவ்வேறு அமைப்புகள், முறைமைகள், ரைட், அதனுடன் தொடர்பான சில விளக்கங்களை பற்றி படிப்போம். அங்கே படிக்கிற நேரம் நாங்கள் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அந்த கேள்விக்குரிய இதுகளை நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ரைட். இதுதான் பொதுவாக உங்களுடைய பாடவிதானம், ரைட். இதில் சில இதுகள் உங்களுடைய நடைமுறையில் நடக்கும் விடயங்களும் தெரியணும். அதை விட அந்த நான் சொன்ன மேலதிகமாக ஸ்விஃப்டை பற்றி தெரியணும், கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங், நோஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ், ரைட். அந்த மாதிரி சில ஏரியாஸும் இருக்கு. அதெல்லாம் உங்களுடைய இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடை பொறுத்தவரை இது ஒரு வாஸ்ட் ஏரியா, ஒரு பரந்த பாட விதானத்தை கொண்ட ஒரு பாடமாக இது கருதப்படுகின்றது, ரைட். உங்களுடைய மெயின் நோக்கம், ரைட், இந்த உங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறோம், அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷனல் ட்ரேட்க்குரிய பூரண அறிவை பெறா நீங்கள் கட்டாயம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் டிவிஷன், அதாவது இம்போர்ட்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு வங்கியின் ஒரு இறக்குமதி அல்லது ஏற்றுமதி துறையில் நீங்கள் தொழில் பார்க்கும் பொழுதுதான் இந்த பாடத்தின் உண்மையான அந்த டெக்னிக்காலிட்டின்னு சொல்லுவோம், அந்த முறைமையான ஒரு அறிவை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும், ரைட். பிறகு அதை விட இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கூட நீங்கள் வெளிநாட்டில், ஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், ஈவன் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸோ எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் நீங்கள் அந்தந்த நாட்டில் ஒரு ட்ரேட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அறிவை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு இறக்குமதி ஏற்றுமதி துறையை நீங்கள் தொடங்குவாக இருந்தால் அதற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும், ரைட். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம், சரியா. நீங்கள் ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாலும் என்ன, கட்டாயம் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரேடை பற்றிய அறிவு கட்டாயம் தெரிந்திருக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர் வந்து தனக்கு எல்சி ஒன்று ஓப்பன் பண்ண சொன்னால் எல்சிண்டா என்ன, எல்சி எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்னென்ன எல்சியில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும், எல்சியில் டாக்குமெண்ட் வந்த அப்புறம் என்ன நடக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், சரி. அப்போ அது இலங்கையில் நீங்கள் எந்த ஒரு கிளையில் வேலை பார்த்தாலும் என்ன, உங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்ட் என்பது ஒரு முக்கியமான பாடம். ஆகவே தான் இது மீண்டும் உங்களுடைய பாட விதானத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. உங்களுடைய எக்ஸாமை பொறுத்தவரையில எக்ஸாமை ஈஸியா பாஸ் பண்றதுக்கு நீங்கள்
படிச்சீங்கண்டா சரி. சரியா? இதை விட இதோடான மைக் அங்க அந்த வேற சத்தம் கேட்குதுங்க. கேட்கிற விளங்குதா ராம்குமார்? ஹலோ ஹலோ ராம்குமார் கேக்குதா? விளங்குது. அந்த மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காரு கொஞ்சம் டிஸ்டர்ப். யாரு? சுகீர்தன் ரைட். ஓகே ரைட். அப்ப இந்த பாடத்தை எப்படி நீங்கள் ஈஸியா பாஸ் பண்ணக்கூடியதான் உங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். சரியா? அந்த வகையில் நான் உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நான் கடந்த காலங்களிலும் நிறைய பேர் இன்டர்நேஷனல் ட்ரேட் பாஸ் பண்ணவங்களுக்கு நான் எக்ஸாமை பாஸ் பண்ற மாதிரி தான் கூட அவங்களுக்கு நான் படிப்பிச்சேன். காரணம், இது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அது நீங்கள் உங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு இந்த பாடத்தை நீங்கள் சும்மா நோட்ஸை வாசிச்சு விளங்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். சரி, அதில் முக்கியமாக அந்த இரண்டு கணக்குகளை நீங்கள் வடிவா செஞ்சீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை பாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த சிலபஸ் பொதுவாக உள்ளடக்கப்பட்ட இந்த விடயங்கள். அதை விட நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த பிசினஸ் வியாபாரம் தொடர்பாக, குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பாக நீங்கள் பத்திரிகைகளில் காணும் செய்திகள், ரைட், மத்திய வங்கியின் அதாவது சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்ல போய் எஸ்பெஷலி ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்ல இருக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க் வெப்சைட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வெப்சைட், அந்த மாதிரி நீங்கள் இணையதளங்களுக்குள்ளாக போய் கூட அவங்களோட இந்த ரெகுலேஷன்ஸ், டிரெக்ஷன்ஸ் அதுகளை நீங்கள் கொஞ்சம் கூட டைம் எடுத்து வாசிக்கணும். காரணம், எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட எங்களுடைய இந்த முழு பாட விதானத்தையும் இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் கவர் பண்றது கடினம். ஆகவே நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு கொஞ்சம் அடிஷனல் ரீடிங், அதாவது மேலதிக வாசித்தலை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எடுத்தீங்கன்னா இப்போ IMF பற்றி உங்களுக்கு தெரியும், WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதெல்லாம் நீங்கள் போய் அந்தந்த வெப்பில் போய் சர்ச் பண்ணலாம். IMF பற்றி சர்ச் பண்ணீங்கன்னா IMF பற்றி முழு விவரங்களும் அங்கே இருக்கும். WTO பற்றி சர்ச் பண்ணீங்கன்னா அங்கே WTO பற்றி எல்லாம் இருக்கும். அதுகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உடைய ஜென்ரல் நாலேஜ். அதே மாதிரி இலங்கையில் உள்ள ரைட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட், இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ICC, ரைட், அந்த மாதிரி நிறுவனங்களை பற்றி நீங்கள் அந்தந்த வெப்சைட்ல போய் கொஞ்சம் வாசிச்சு அவங்களோட தொழிற்பாடுகள் என்ன, அந்த மாதிரி பொதுவான கேள்விகளும் பாருங்க. ரைட் ரைட் இதுதான் உங்களுடைய சிலபஸ். அடுத்ததாக நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய பாடத்தை தொடங்க முந்தி எங்களுடைய எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். ரைட், நீங்கள் எக்ஸாம் செய்தவங்க பார்த்துருப்பீங்க. ரைட், முதன்முறையாக செய்ய போறவங்க நீங்கள் எக்ஸாம் பேப்பரை பார்த்தீங்களோ இல்லையோ ஒன்று தெரியல. ரைட், உங்களுக்கு தெரியும் இந்த நியூ சிலபஸ் 2014 செப்டம்பர்ல தொடங்கினது. 2014 செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு இந்த நியூ சிலபஸ்ல இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்ட் நடைமுறைக்கு வந்தது. 2019 செப்டம்பர் தான் உங்களுடைய இறுதி பரீட்சையாக இருந்தது. ரைட், அசாதாரண சூழ்நிலை காரணமாக 2020 மார்ச்சும் செப்டம்பர் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க இல்லை. ரைட், இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் எப்போ வரும் இன்னும் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ரைட், இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இந்த கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களுக்கு கூட டைம் இருக்கு, அப்படியா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டால் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வச்சாலும் ஈஸியாக எக்ஸாமை பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், உங்களோட பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக முதலாவது வினா கட்டாய வினாமாக தரப்படும். ரைட், முதலாவது வினா கட்டாய வினாய், பிறகு உங்களுக்கு மேலதிகமாக ரைட் 7 வினாக்கள் தரப்படும்.
அதில் 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும். மொத்தம் ஒவ்வொரு வினாவுக்கும் 20 மார்க்ஸ், 5 வினாக்களுக்கும் நீங்கள் 100 புள்ளிகள். உங்களுடைய பாஸ் மார்க்ஸ் 45 மார்க்ஸ், சரியா? முந்தி 50 மார்க்ஸ், இப்போ 45 மார்க்ஸ். அதில் உங்களுக்கு முதலாவது கேள்வியில் MCQ இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஈஸி, இலகுவாக பாஸ் பண்ணக்கூடிய இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு, சரியா? அப்போ உங்களுக்கு எஸ் எடுக்கிறது பெரிய கடினம் அல்ல, ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம், ரைட்? பி அல்லது ஏ எடுக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கூட முயற்சித்து கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டும், ரைட்? அப்போ உங்களுக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் ஹேர்டில் எப்படி இந்த 45 மார்க்ஸை எடுக்கிறதுக்கு மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணும், ரைட்? அதுக்கு பிறகு நீங்கள் பிஏ எடுக்கிறது உங்களோட கையில் இருக்கு. இந்த முதலாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 MCQ, ரைட்? அதை விட மேலதிகமாக 5 கேள்விகள் தரப்படும், நீங்களாகவே விடை அளிக்க வேண்டும். அதில் சில நேரம் ஒரு நம்பரை கேட்கலாம், இல்லாட்டி ஒரு வசனமோ அல்லது 2 வசனங்களில் விடையளிக்கக்கூடியதாக கேள்விகள் வினாவப்படும். முதலாவது கேள்வியில் நீங்கள் பெருசா எழுத தேவை. மேலும் உங்களுடைய எஸ்ஏ கேள்வி எடுத்தீங்கன்னா 4 எஸ்ஏ கேள்வியிலையும் எக்ஸாமினர்ஸ் கூட எதிர்பார்க்கறதில்லை நீங்கள் பந்தி பந்தியாக ஆன்சர்ஸ் எழுத வேண்டும், சரியா? இப்போ ஒவ்வொரு அந்த பாட தலைப்பிலும் வரும் முக்கியமான அந்த கன்செப்ட்ஸ் அதுகளை நீங்கள் விளங்கி கொண்டு கேட்ட கேள்விக்கு ஷார்ட் அண்ட் சுருக்கமாக தெளிவாக விடை அளித்தீர்கள் என்றால் சரி, கூட பந்தி பந்தியாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 4 கேள்விகள், மிகுதி 4 கேள்விகள் நான் முதலாவது கேள்வி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த சிலபஸ் முழுக்க தெரிஞ்சிருக்கும். இப்போ முதலாவது கேள்விக்கு நோ சாய்ஸ். முதலாவது கேள்வியில நீங்கள் 20 மார்க்ஸும் எடுக்க நினைச்சால் நீங்கள் முழு சிலபஸையும் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது எந்த பகுதியிலிருந்து முதலாவது கேள்வியில உங்களுக்கு ஒரு வினா எழுப்பப்படும். முதலாவது பகுதிக்கு நீங்கள் எல்லாத்தையும் மேலோட்டமாக கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதில் முக்கியமாக UCP 600, URC 522 அந்த மாதிரி விதிகள் உங்களுக்கு நன்று தெரிந்திருக்க வேண்டும், ரைட்? அதாவது சரியா பாயிண்ட்டுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் வரும். அதை விட இந்த 2014 செப்டம்பர் பேப்பரை பார்த்தீங்கன்னா அது உங்களோட பேசிக் பேப்பர், ரைட்? அதுதான் உங்களுக்கு பேசிக் பேப்பர். அப்ப இருந்த பேப்பர் ஒரு வித்தியாசமான பேப்பர். அதுக்கு பிறகு கால அடிப்படையில் இந்த உங்களுடைய வினாத்தாள் மாற்றி அமைக்கப்பட்டு, ரைட், புது வினாக்கள் உள்ளடக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ஒரு கடந்த 2 வருடங்களாக பார்த்தீர்கள் என்றால் முக்கியமாக இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கால்குலேஷன், ரைட், நாணய மாற்று வீதத்துடன் தொடர்பான அந்த கணிப்பீடு, நான் சொன்னேன் இந்த ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர், அதாவது நிதி வசதி அளிக்கும் ஒரு கட்டமைப்பு தொடர்பான ஒரு கேள்வி. இந்த 2 ஒரு கால்குலேஷன்ஸ், அதாவது கணிப்பீட்டு அடிப்படையில் 2 கேள்விகள் உங்களுக்கு வரும், ரைட்? அந்த 2 கணிப்பீடுகள் நீங்கள் வடிவா செஞ்சீங்கன்னா, ரைட், 2க்கும் 40 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாம், சரியா? அந்த கால்குலேஷன்ஸ் நான் கூட உங்களுக்கு மினக்கறது, ரைட்? கடந்த காலம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கூட மினக்கட்டு கூட போய் பாஸ் பண்ணதும் இந்த 2 கால்குலேஷன்ஸை வடிவா செய்து, 2ம் வடிவா செஞ்சீங்கன்னா ஈஸியா நீங்கள் 40 மார்க்ஸோ 30 மார்க்ஸ் எடுத்துருக்கலாம், சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் இந்த விதிகள் எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு இலகுவில் புரிந்து கொள்ள விதிகள் தான் இந்த URC 522. அங்கே 26 உறுப்புரைகள் பார்ப்போம். அந்த 26 உறுப்புரைகள் நீங்கள் வடிவா படிச்சீங்கன்னா URC தொடர்பாக வர கேள்விகளை நீங்கள் ஈஸியாக செய்து போட்டு போகலாம், ரைட்? இப்போ இந்த திருப்பியும் இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 2 பேப்பர்களுக்கு வந்த பேப்பர்ல பார்த்தீங்கன்னா URC 522 பொறுத்தவரை ஒரு தனி கேள்வி வந்தது, UCP 600 பொறுத்தவரை ஒரு தனி கேள்வி வந்தது, இன்கோட்டம்ஸை பொறுத்தவரை ஒரு தனி கேள்வி வந்தது. ஆனா இப்ப ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆக கடந்த 2 பேப்பர்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ வினாவிலேயே உங்களுக்கு தெரியும் 4 பகுதிகள் இருக்கும். அங்க ஒரு பகுதி
URC 522, ஒரு பகுதி UCP 600, ஒரு பகுதி இன்கோட்டர்ம்ஸ். ரைட். அப்போ நீங்கள் தனியே செய்தாலும் என்ன, இந்த ஒரு கேள்வியில பகுதி பகுதியாக செய்தாலும் என்ன, உங்களுக்கு இந்த URC 522 ஈஸியாக ஸ்கோப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட். அது மாதிரி URRம் ஈஸியாக ஸ்கோப் பண்ணக்கூடிய ஒரு விதிகள். அது மாதிரி இன்கோட்டர்ம்ஸ் 2020 அதுவும் ஈஸியாக ஸ்கோப் பண்ணக்கூடிய ஒரு UCP 600 தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். காரணம் கூட டெக்னிக்கல் ஏரியா அந்த விதிகளை பொறுத்தவரை அங்க 39 உறுப்புரைகள் அல்லது ஆர்டிகல் என்று சொல்லுவோம். 39 ஆர்டிகல்ஸை நாங்கள் படிப்போம். அதை விட URDG யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் டிமாண்ட் கேரண்டி சொல்லுவோம். அதாவது வங்கி உத்தரவாதங்களுடன் தொடர்புடைய விதி. ரைட். அதை நாங்கள் இறுதியாக கற்போம். சரியா? அது இன்னும் கூட டெக்னிக்கல் ஏரியா. சரியா? இப்ப இதுகள் அந்த விதிகளோட வாருது. அந்த விதிகளை பொறுத்தவரை உங்களுக்கு URC இன்கோட்டர்ம்ஸை வடிவா பாய்ச்சி கொள்ளுங்கள், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு ஜென்ரல் கேள்வியா வரும். ஒரு ஜென்ரல் கேள்விண்டா LC டைப்ஸை பத்தி கேட்பாங்க, இல்லாட்டி பேங்க் கேரண்டி டைப்ஸை பத்தி கேட்பாங்க, இல்லாட்டி சிறு குறிப்பு. அந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அந்த மாதிரி ஒரு கேள்வியும் வருது. ரைட். மற்ற சின்ன சின்ன ஏரியாஸ்ல ஒரு கேள்வி வருது. அப்ப எந்த கேள்வியை நீங்கள் ஈஸியா செய்து ஸ்கோர் பண்ணக்கூடியதா என்பதை நீங்கள் பாஸ் பேப்பர்ஸை பார்த்து உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டர்ன். அது மாதிரி நாங்கள் படிக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் எந்த கேள்விகளை சூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோப். முதல் நீங்கள் இந்த சப்ஜெக்டை எக்ஸாமுக்கு பாஸ் பண்ற மாதிரி படிக்கும். இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக நீங்கள் மேலதிகமான அறிவை பெறுவதற்கு IBSL உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் ட்ரேட் டிப்ளோமான்னு ஒன்று இருக்கு. ரைட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரைட். இல்லாட்டி நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்றதா இருந்தால் CDCS ன்னு சொல்லுவோம், சர்டிஃபைட் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் ஸ்பெஷலிஸ்ட். हम पसंद करेंगे मंचिया कल्ला तिब्बे इंट्रोडक्शन ரைட். நாங்கள் அந்த வகையில் நாங்கள் இப்ப இந்த பாடத்தை கற்க போறோம். ஈஸியா உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ற மாதிரி நீங்கள் முதல் படிக்க வேணும். ரைட். அதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன் இந்த சப்ஜெக்ட் அண்ட் எக்ஸாம் பேப்பரை பத்தி. ரைட். ரைட். முதலாவது இந்த பிரசன்டேஷன் எடுத்தீங்கண்டா ரைட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ரைட். எல்லாருக்கும் விளங்குது தானே இந்த பிரசன்டேஷன்? ராம்குமார் பிரசன்டேஷனை பார்த்தீங்கடா விளங்குதா? ஹலோ ராம்குமார். ஓம் சார். பிரசன்டேஷன் விளங்குதா? இல்ல பிரசன்டேஷன் ஸ்கிரீன்லயா? ஓ ஸ்கிரீன் விளங்குதா? இது விளங்குதானே? ஓ உங்களோட ஸ்கிரீன் வருது. இல்ல நான் இப்ப இந்த பிரசன்டேஷனுக்கு போறேன்னா பிரசன்டேஷனும் என்னன்னு தெரியுதா? இல்ல பிரசன்டேஷன் இந்த பிரசன்டேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் தெரியுதா? சர்வதேச வர்த்தகம் ஷேர் பண்ணது தெரியுதா? தெரியல சார். தெரியலையா? நிலோஜன் சுகீர்தன் தெரியல சார். உங்களை மட்டும் தான் தெரியுது. ஸ்லைட்ஸ் தெரியலையா? கொஞ்சம் இருங்க. அதை நீங்க அந்த ஸ்கிரீனுக்கு போற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி போறேன். எனக்கும் சரியா இது டெக்னிக்கல் இது ரைட். ஓகே
அப்ப முதலாவது ஸ்லைட பாத்தீங்கன்னா சர்வதேச வர்த்தகம், ரைட்? நாங்கள் எங்களோட பாடம் உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் ட்ரேட். இப்ப ட்ரேடுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வர்த்தகம், ரைட்? ட்ரேடு நாங்கள் ரெண்டா பார்ப்போம், லோக்கல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், அதாவது உள்ளூர் வியாபாரம் மற்றும் சர்வதேச வியாபாரம். உள்ளூர் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்னு சொல்லுவோம். நாங்கள் உள்ளூர் வியாபாரத்தை பத்தி இந்த பாடத்துல கற்க போறது இல்லை. இன்டர்நேஷனல் ட்ரேட் அதாவது பன்னாட்டு வர்த்தகம் அல்லது சர்வதேச வர்த்தகம். உங்களுக்கு தெரியும் ஒரு நாடு இன்னொரு நாடுடன் வியாபார கருமங்கள் ஈடுபடுவதால் உங்களோட சர்வதேச வர்த்தகம் அல்லது பன்னாட்டு வர்த்தகம் என அழைக்கப்படும். உங்களுக்கு தெரியும் ஏன் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் தேவை, சரியா? இப்போ சர்வதேச வியாபாரத்துக்கான தேவைப்பாடுகள் தெரியும். இப்போ ஒரு நாடு தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்ய முடியாது, ரைட்? குறிப்பிட்ட அந்த நாட்டில் உற்பத்தி இருந்தாலும் அதற்கான மேலதிக தேவைக்காக இன்னொரு நாட்டில் தங்கி இருக்க வேண்டி இருக்கும். பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் என்னது இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரி. எங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களுக்கும் நாங்கள் இறக்குமதியில் தங்கியுள்ள ஒரு நாடாக கருதப்படுகின்றோம். ஆகவே எங்களுக்கு இறக்குமதி கட்டாயம் தேவை. ஆனால் இந்த COVID-19க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இந்த அந்நிய செலவாணியை வெளிப்பாய்ச்சலை தடுப்பதற்காக பலவிதமான இறக்குமதிகளுக்கு கட்டுப்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக உங்களுக்கு தெரியும் வாகனங்களின் இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த மாதிரி பல ஒழுங்கு பிரமாணங்களை இந்த அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி மேலும் சில கட்டுப்பாட்டு திணைக்களங்களினால் பலவிதமான கட்டுப்பாடுகள் அமுலாக்கத்திற்கு வந்துள்ளது, ரைட்? விலை, பொருள்கள் சேவைகள் உற்பத்திகளுக்கு ஏற்படும் செலவு நாட்டுக்கு நாடு வேறுபடும், சரியா? உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்கிறது விலை செலவு கூட என்றால் நீங்கள் அதை உற்பத்தி செய்யாமல் வேறொரு நாட்டிலிருந்து அதை கொள்வனவு செய்வதற்காக இறக்குமதிக்கான தேவை ஏற்படும். இடம், சர்வதேச வர்த்தகத்தில் கப்பல், விமானம் போன்ற போக்குவரத்து செலுத்தப்படும் செலவு தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது, ரைட்? அப்ப நீங்கள் எந்த நாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ற நீங்கள் டிசைட் பண்ணலாம், ரைட்? அண்மை நாடுகளிலிருந்து கொள்வனவு செய்தால் உங்களோட டிரான்ஸ்போர்ட் செலவை குறைக்கலாம். விருப்பம், தேர்வு, உங்களோட சாய்ஸ், ரைட்? இந்த மாதிரி பலவித காரணங்களுக்காக நாங்கள் எங்களுடைய சர்வதேச வர்த்தக வியாபாரத்தில் தங்க வேண்டியது உள்ளதாக இருக்கிறது, ரைட்? அனுகூலங்கள், ரைட்? சர்வதேச வர்த்தக அனுகூலங்கள், வாழ்க்கை தரம் உயர்வடைதல், பொருளாதார சிக்கனம், சர்வதேசங்களுக்கான ஒத்துழைப்பு அதிகரித்தல், இதெல்லாம் உங்களோட பேசிக். இது நீங்கள் ஏ லெவல்லையும் படிச்சிருப்பீங்க, ரைட்? ரைட்? அப்போ உங்களுக்கு தெரியும் இறக்குமதி ஏற்றுமதி. இந்த சர்வதேச வியாபாரத்தை எடுத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டா பிரிப்போம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ரைட்? இப்போ உள்நாட்டுக்கு வருவதை நாம் இறக்குமதியாகவும் உள்நாட்டிலிருந்து அதாவது வெளிநாடுகளுக்கு போற பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி என்று சொல்லுவோம், ரைட்? இப்போ அதை மாதிரி தான் பேங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேங்க்ஸில் இன்டர்நேஷனல் ட்ரேட் இருக்கும் அல்லது ட்ரேட் சர்வீசஸ் சொல்லுவோம், ரைட்? ஒரு பேங்க்ல இம்போர்ட் செக்ஷன், எக்ஸ்போர்ட் செக்ஷன் இருக்கும், சரியா? இப்போ நீங்கள் ஒரு சின்ன வங்கி, உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க் ஆஃப் சிலோன், இப்போ நான் பார்க்குறேன் நிறைய உங்களோட பார்ட்டிசிபென்ட் நீங்கள் எல்லாம் பேங்க் ஆஃப் சிலோன் ஒர்க் பண்ணுறீங்க, ரைட்? பேங்க் ஆஃப் சிலோனை பொறுத்தவரை தெரியும் உங்களுக்கு உங்களுடைய இன்டர்நேஷனல் ட்ரேட் ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது இம்போர்ட்ஸுக்குன்னு ஒரு தனியாக வேறையா செக்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு வேறையா தனி செக்ஷன் இருக்கும். அதை விட உங்களோட பிரான்ச்சஸ்ல கூட வேறையா இந்த ட்ரேட் சர்வீசஸ் செய்யறதுக்குண்டு பெரும்பாலான செக்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஆனால் ஒரு சின்ன பேங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டையும் ஒருங்கிணைத்து ஒரு டிபார்ட்மெண்டாக கருதப்படும், சரியா? இப்போ இந்த ஒரு இம்போர்ட்ல நீங்கள் ஒர்க் பண்றதுக்கும் எக்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் இம்போர்ட்ல செய்யறதுக்கு சரி ஆப்போசிட், சரியா? அதுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல மேற்கொள்வீங்க, சரியா? இது உங்களுடைய வங்கிகளின் கட்டமைப்புகளை பொறுத்து, உங்களோட வங்கிகளின் அளவை பொறுத்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிவிஷன்ஸ், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அந்த மாதிரி நீங்கள் உடைய வங்கிகளில் மேற்கொள்ளப்படும், ரைட்? அப்போ இந்த இம்போர்ட்ஸை மேற்கொள்ற நாங்கள் இம்போர்ட்டரும் எக்ஸ்போர்ட்டர் நாங்கள் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லுவோம், பயர் அண்ட் சேலர், ரைட்? பிறகு நாங்கள் படிப்போம் இந்த நான் சொன்ன இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ், நாங்கள் படிப்போம் முக்கியமான 4 கொடுப்பனவு முறைகள். அந்த கொடுப்பனவு முறைகளை பற்றி நாங்கள் விரிவாக படிக்கும் பொழுது இந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டரோ இல்லாட்டி பயரோ செல்லரோ அவருக்கு வித்தியாசமான பெயர்கள் வழங்கப்படும், சரியா? இப்போ நாங்கள் யூஆர்சியில் இம்போர்ட்டருக்கு ஒரு பெயர், எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு பெயர், யூசிபியில் இம்போர்ட்டருக்கு பெயர், எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு பெயர். அங்கே நாங்கள் கையாளுற விதம், அந்த இறக்குமதியாளருக்கும் ஏற்றுமதியாளருக்கும் நாங்கள் வழங்கப்படும் பெயர்கள் வித்தியாசப்படும்.
அதுகளெல்லாம் மிக முக்கியம். நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்ல எழுதுறானே சரியா, நீங்கள் எல்லாத்துக்கும் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட் எழுத இயலாது. அந்தந்த டெர்மினாலஜி, அந்தந்த சொற்பதங்களை நீங்கள் பிரயோகித்து உங்களுடைய பரீட்சை வினாக்களில் எழுதும். ரைட், உங்களுக்கு தெரியும் இறக்குமதி என்றா என்ன, ஏற்றுமதி என்றா என்ன, இம்போர்ட்டர் என்றா யார், எக்ஸ்போர்ட்டர் என்றா யார், இதெல்லாம் பேசிக் நாலேஜ். ரைட், விற்பனை ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ இலங்கையிலிருந்து நாங்கள் உங்களுடைய இறக்குமதியாளர், உங்களுடைய வாடிக்கையாளர் இறக்குமதியாளராகவும் ஏற்றுமதியாளர் இந்தியாவில் இருந்தா ரைட். அப்ப அந்த இறக்குமதியாளருக்கும் ஏற்றுமதியாளருக்கும் இடையில ஒரு முதல் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் தான் மிக முக்கியமானது, அதாவது சேல்ஸ் கான்ட்ராக்ட் சொல்லுவோம் சரியா. அங்கதான் உங்களுக்கு அந்த இறக்குமதியாருக்கும் ஏற்றுமதியாருக்கும் இடையில பூரணமான ஒரு இணக்கப்பாடு ரைட். எந்த அடிப்படையில் தாங்கள் இந்த இறக்குமதி ஏற்றுமதியை மேற்கொள்ள போறாங்க, என்ன விலை ரைட், பணத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்றது ரைட், பொருட்களின் அளவு என்ன, பொருட்களை எப்படி நாங்கள் கப்பல் ஏற்ற போறோம், இல்லாட்டி கப்பல்ல கொண்டு வரதா, இல்லாட்டி ஆஃப் ரேட்ல கொண்டு வரதா ரைட், இல்லாட்டி தரைமார்க்கமாக கொண்டு வரதா, இல்லாட்டி இந்த பொருட்கள குவாலிட்டி எப்படி எல்லாம், இன்கோட்டர்ஸ் அது இது பலவிதமான விடயங்கள் இந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ரைட். ஒரு சர்வதேச வியாபாரம் தொடங்குவதற்கு ஒரு அத்திவாரமாக ரைட். நீங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முதல் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட் தான் அங்க ஒரு பில்டிங் பிளாக், ஒரு அத்திவாரமாக கருதப்படும். அப்ப இந்த விற்பனை ஒப்பந்தத்தில் சகல விதமான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அங்க இருக்கும் ரைட். அந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட், அந்த விற்பனை ஒப்பந்தத்திலிருந்து ஒரு பேரளவிலான விலைப்பட்டியல் நான் சொல்லுவோம் ப்ரோஃபோமா இன்வாய்ஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் ப்ரோஃபோமா இன்வாய்ஸ் என்றா என்ன. கடந்த காலங்களில் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல கூட கேட்டிருக்கு ப்ரோஃபோமா இன்வாய்ஸ் என்றா என்ன, ப்ரோஃபோமா இன்வாய்ஸுக்கும் கமர்ஷியல் இன்வாய்ஸுக்கும் என்ன வித்தியாசம் ரைட். அந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு வந்துருக்கு ரைட். அப்ப இந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட்ல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு சுருக்கமான ஒரு தகவல் அடங்கிய ஒரு ஆவணம் தான் இந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ். அங்க பேரளவிலான ஒரு சில குறிப்பிட்ட விடயங்கள் மட்டும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் ரைட். அப்ப எந்த ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் டிரான்சாக்சனும் உங்களுடைய வாடிக்கையாளர் வங்கியின் மூலம் வந்து செய்து கொள்ளும் பொழுது முதலாக அவர் உங்களுக்கு கையளிக்கும் ஆவணம் தான் இந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ் ரைட். ரைட், இன்றைக்கு நாங்கள் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்ட் முதலாவது பாடத்தை கையாளும் பொழுது நாங்கள் இந்த 4 பேமெண்ட் மெத்தட்ஸை பத்தி தான் நாங்கள் படிக்க போறோம் சரியா. ரைட், சர்வதேச வர்த்தகத்தில் கொடுப்பனவு முறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். நாங்கள் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சர்வதேச வர்த்தக வியாபாரம் நாங்கள் தமிழ் மொழியில் கல்வி கற்கிறோம் ரைட். ஆனால் இந்த பாடத்தை குறிப்பாக DABF உள்ள ஏனைய பாடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த பாடத்தை தமிழில் கற்பது அல்லது தமிழில் கற்பிப்பது சுலபமான விடயம் அல்ல. காரணம், இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்ட் ரைட், நாங்கள் பொதுவாக பலவிதமான ரூல்ஸ் சொல்லுவோம், ICC சொல்லுவோம், இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சர்வதேச வணிக கழகத்தினால் விநியோகிக்கப்படும் அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு சரியா. அது உண்மையில நாங்கள் தமிழுக்கு டிரான்ஸ்லேட், அதாவது மொழிபெயர்க்க முடியாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த ICC அவங்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது சரியா. நாங்கள் இந்த விதிகளை பிறகு நாங்கள் கூட ஆங்கிலத்தில் தான் கற்போம். அந்த ஆங்கிலத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம் எப்படி, அதாவது உங்களுக்கு தமிழில் நான் விளங்கப்படுத்துவேன். ஆனால் இந்த விதிகள் ரூல்ஸ் எல்லாம் ஆங்கில மொழியில் தான் உள்ளது சரியா. ஆனால் சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு தூரம் அந்த ஆங்கில ரைட் பப்ளிகேஷனுடன் ஒத்து போகிறது என்பது நீங்கள் 100க்கு 100% சரியாக எடுத்துக்கொள்ள முடியும். காரணம், அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் தான் உங்களுக்கு அனைத்து விடயங்களும் அங்கு கூறப்பட்டுள்ளது சரியா. நீங்கள் கவனம், அந்த தமிழ் மொழியில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு சில ஹேண்ட் அவுட்ஸ் கிடைக்கப்பட்டிருக்கலாம். அப்ப நீங்கள் அதை கற்கும் பொழுது கவனமா இருக்கணும். எப்பவும் அந்த இங்கிலீஷ் வெர்ஷனோட நீங்கள் ஒப்பிட்டு அந்த விதிகளை கற்க வேண்டும் சரியா. URC அந்த 26 ஆர்டிகல்ஸ், UCP 639 ஆர்டிகல்ஸ் ரைட், URR ஆர்டிகல்ஸ், URD ஆர்டிகல் எல்லாம் அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் தான் சூப்பர்சீட் பண்ணும். இப்போ நீங்கள் தமிழ் மொழியில் அதை ஏதாவது விதத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை கற்கும் பொழுது கவனமாக இருக்கும் சரியா. இப்போ இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை நாங்கள்
கற்கிற நேரம் இந்த ஆங்கில சொற்பதங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். உங்களுடைய பேப்பரை பார்த்தீங்கன்னாலும் சில நேரம் இந்த டிரான்ஸ்லேஷன்ல சில பிழைகள் வரலாம். இல்லாட்டி அந்த ஒரு சொற்பதத்தை மொழிபெயர்க்கும் பொழுது வித்தியாசமான சொற்பிரயோகங்கள் உங்களுடைய வினாக்களில் கூறப்படலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த ஆங்கில சொற்பதம் தெரிந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், ரைட், இதைத்தான் இந்த தமிழ்ல மீன் பண்ணியிருக்கு. சரியா? உங்களுக்கு தெரியும் சில சில இதுகள் நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்றது கஷ்டம். சரியா? அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வர நேரம் உங்களுக்கு இந்த ஆங்கில சொற்பதம் மிக முக்கியம். நான் கூடிய வரையில இந்த நோட்ஸ்கள்ல உங்களுக்கு நான் இந்த இங்கிலீஷ் டெர்மினாலஜி, அதாவது ஆங்கில சொற்பதத்தையும் அடைப்புக்குறியில் தந்திருக்கேன். அது மாதிரி உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்லையும் கட்டாயம் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் டெர்மினாலஜி தருவாங்க. உங்களுக்கு அந்த கட்டாயம் அந்த டெர்மினாலஜி தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாளர் மற்றும் இறக்குமதியாளருக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் பொழுது பொருட்களுக்கான பணம் செலுத்துதல் தீர்மானிக்கப்படும். இரு தரப்பினருக்கும் இடையிலான புரிந்துணர்வு, பொருட்களின் அளவு, பெறுமதி, அந்த பொருட்கள் தொடர்பாக சந்தையில் நிலவும் போட்டித்தன்மை மற்றும் வர்த்தக கொள்கை ஆகிய விடயங்களின் அடிப்படையில் இது தீர்மானிக்கப்படும். ரைட். சர்வதேச வர்த்தகத்தில் பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவுகள் பின்வரும் முறைகளில் கையாளப்படும். சரியா? பொதுவாக இந்த 4 முறைகள், சில நோட்ஸ்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் 5 முறைகள். சரியா? ஆனால் பொதுவாக இந்த 4 கொடுப்பனவு முறைகள் தான் இந்த சர்வதேச வர்த்தக வியாபாரத்தில் கையாளப்படுகின்றன. இப்ப இங்கேயும் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இந்த பேங்க்ஸ் முக்கிய பங்களிப்பு வந்து இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ். ரைட். இப்ப நாங்கள் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை கற்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தெரிந்திருக்கணும். நாங்கள் வங்கியாளர்கள் பொருட்களை கையாள்வதில்லை. ரைட். நாங்கள் பிறகு பார்ப்போம், எந்த அந்தந்த ரூல்ஸ்ல கூட சொல்லியிருக்கு, we do not deal in goods but only in documents. அதாவது நாங்கள் பொருட்களை கையாள்வதில்லை. அந்த பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கான கொடுப்பனவை எவ்வாறு மேற்கொள்ளுதல், அந்த கொடுப்பனவுடன் தொடர்பாகத்தான் எங்களுடைய வங்கி நடைமுறைகள் அமையும். சரியா? அந்த கொடுப்பனவை எவ்வாறு மேற்கொள்றது, எந்த முறையூடாக மேற்கொள்வது, அந்த அடிப்படையில் தான் இந்த வங்கிகளின் வகிபாகம் உள்ளது இந்த பாடத்தை பொறுத்தவரை. அப்ப பொருட்கள் எவ்வாறு கொண்டு வரப்படுது, உண்மையில் பொருட்கள் கொண்டு வரப்பட்டதா, அந்த பொருட்களில் உள்ள தரங்கள் சரியா, அந்த மாதிரி விடயங்களை வங்கியாளர்களாகிய நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அது உங்களுக்கு அடிப்படையில் இந்த பாடத்தை பொறுத்தவரையில் வழங்கியிருக்க வேண்டும். ரைட். இந்த 4 முறைகள், ரைட், அதாவது நாங்கள் சொல்லுவோம் முற்பண கொடுப்பனவு முறை, ஆங்கிலத்தில் அட்வான்ஸ் பேமெண்ட் அல்லது கேஷ் இன் அட்வான்ஸ் என்று சொல்லுவோம். இரண்டாவது திறந்த கணக்கு அல்லது பகிரங்க கணக்கு வியாபாரம், ஓப்பன் அக்கவுண்ட் என்று சொல்லுவோம். மூன்றாவது ஆவண சேகரிப்பு அல்லது திரட்டல் முறை, அதை நாங்கள் டாக்குமெண்ட் கலெக்ஷன் என்று சொல்லுவோம். நாலாவது நாணய கடிதம், ஆவண கடிதம், கடன் உறுதி பத்திரம். பார்த்தீங்கன்னா பலவிதமான சொற்பதங்கள் பிரயோகிக்கப்படும். ரைட். சில பேருக்கு கடன் உறுதி பத்திரம் என்றால் விளங்காது. ரைட். ரைட். ஆனால் ஆங்கிலத்தில் பொறுத்தவரை டாக்குமெண்ட்ரி கிரெடிட், ரைட், நாங்கள் ஷார்ட் அண்ட் ஃபார்மா டிசின்னு சொல்லுவோம், டாக்குமெண்ட்ரி கிரெடிட். ஆனால் டாக்குமெண்ட்ரி கிரெடிட்னா உங்களோட வாடிக்கையாளருக்கு தெரியாது, அவருக்கு எல்சின்றா தான் தெரியும், லெட்டர் ஆஃப் கிரெடிட். ரைட். எல்சின்றது நாங்கள் பொதுவாக நடைமுறையில், ரைட், ஒரு லேமன் பாவிக்கிற வேர்ட் தான் இந்த எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஆனால் பேங்க்ஸில் நாங்கள் பாவிக்கிற இந்த டெக்னிக்கல் ஜாகன் என்று சொல்லுவோம். ரைட். அதாவது டாக்குமெண்ட்ரி கிரெடிட், டிசின்னு தான் சொல்லுவோம். ரைட். டிசியும் எல்சியும் உண்டு. ரைட். டாக்குமெண்ட்ரி கலெக்ஷனை நாங்கள் டிசின்னு பொதுவாக சொல்றது இல்லை. ரைட். இந்த எல்சியை தான் நாங்கள் டிசின்னு சொல்லுவோம், ஷார்ட் அண்ட் ஃபார்மா டாக்குமெண்ட்ரி கிரெடிட், டிசி அல்லது எல்சி. ரைட். இப்போ இந்த 4 கொடுப்பனவு முறைகள் என்னென்று உங்களுக்கு முதலாக உங்களுக்கு வழங்கியிருக்கும். ரைட். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இந்த டிரான்ஸ்லேஷன். ரைட். 2017 செப்டம்பர் முதலாவது வந்த பேப்பர்ல, ரைட், 2014 செப்டம்பர் முதலாவது வந்த பேப்பர்ல முதலாவது அந்த எம்சிக்யூல வந்த ஒரு கேள்வியில இந்த ஓபன் அக்கவுண்ட்டுக்கு கொடுத்த தமிழாக்கம் கணக்கை திறத்தல். ரைட். இப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை பத்தி எதுவும் படிக்காமல் போய்
எக்ஸாம் எழுதுற ஒருத்தவர் என்ன நினைப்பார், கணக்கை திறத்தாண்டா அது அக்கௌண்ட் ஓப்பனிங் அக்கௌண்ட் ஓப்பனிங்கை பத்தி எழுதி வச்சிருப்பார். சரியா? நாங்க அங்கதான் கவனமா இருக்கணும். சில நேரம் அந்த தமிழ் பிழை இருந்தாலும் உங்களுக்கு விளங்கணும், ஆங்கிலத்தில் உங்களுக்கு தான் இருப்பாங்க. ஓப்பன் அக்கௌண்ட், ஓப்பன் அக்கௌண்ட் ஆனது திறந்த கணக்கு. சரியா? அதான் அந்த முக்கியத்துவம், ஆங்கில அந்த டெர்மினாலஜி அதை நீங்கள் வடிவா விளங்கி இருக்கோம். பிறகு நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு கன்செப்ட்ஸ்லையும் நாங்கள் அந்த ஆங்கில சொற்பதங்களை வடிவா விளங்கியிருக்கோம். முக்கியமாக பார்ட்டிஸ், நான் சொன்ன இம்போர்டர் எக்ஸ்போர்ட்டரை வேறு வேறு விதமாக நாங்கள் அழைப்போம், அவங்களை எப்படி பெயர்றது. சரியா? அதுக்கெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் சரியாக தெரிந்திருக்கணும். அவங்களுடைய பெயர்கள் எவ்வாறு அந்தந்த ரூல்ஸ்ல பிரயோகிக்கப்பட்டு இருக்கு. ரைட், என்ன இதுவரைக்கும் விளங்கிச்சா ராம்குமார்? இந்த மாதிரி 4 பேமெண்ட் மெத்தட்ஸ் ஓகேயா? ஓகே. ரைட், ஏதாவது கேள்வி இருந்தா உடனே கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட், விளங்காட்டி திருப்பி எனி டைம் எங்கேயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ரைட், முடிந்த அளவு உங்களுக்கு பேசிக் அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் இந்த சப்ஜெக்டை நான் செய்வேன். பற்றியா கவலைப்பட தேவையில்லாத மாதிரி எக்ஸாமை பாஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை விளங்கப்படுத்தி விட்டுறேன். ரைட், கூட நாங்கள் ஹை டெக்னிக்கலாக நான் போக மாட்டேன், காரணம் அப்படி செய்தாண்டா உங்களுக்கு இந்த பாடம் வெறுத்து போயிடும். சரியா? அப்படியா நான் கூட உங்களுக்கு விளங்குற மாதிரி பேசிக் லெவல்ல கொண்டு போறேன். ரைட், முற்பண கொடுப்பனவு முறை. ரைட், இந்த ஓப்பன் அக்கவுண்ட் என்றால் உங்களுக்கு விளங்கணும். இப்ப இம்போர்ட்டர் இலங்கையில் இருக்கிறார், எக்ஸ்போர்ட்டர் இன்னொரு நாட்டில் இருக்கிறார். சரியா? இப்ப இந்த இம்போர்ட்டரும் எக்ஸ்போர்ட்டரும் இறக்குமதியாருக்கும் ஏற்றுமதியாருக்கும் இடையில் இந்த சர்வதேச வர்த்தகம் இடம்பெறும் பொழுது இந்த 4 முறைகள்ல ஏதாவது ஒரு முறையை அவங்க தெரிந்து செய்வாங்க. சரியா? அப்ப எந்த முறையை தெரிவு செய்வது? தாங்கள் ஓப்பன் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ண போறோமா, இல்லாட்டி அட்வான்ஸ் பேமெண்ட்ல ட்ரேட் பண்ண போறோமா, இல்லாட்டி எல்சில ட்ரேட் பண்ண போறோமா, இல்லாட்டி கலெக்ஷன்ல ட்ரேட் பண்ண போறோமா? சரியா? அது அந்த இருவருக்கும் இடையில் தான் அந்த புரிந்துணர்வு ஏற்படும். சரியா? இந்த ஓப்பன் அக்கவுண்ட் என்பது இந்த இப்ப படிக்கிற முற்பண கொடுப்பது, அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட். முதலாவது நான் பார்க்கணும் அட்வான்ஸ் பேமெண்ட். இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த இதுல விளங்குது, என்ன விளங்குது? முற்பண கொடுப்பது, அதாவது முன்கூட்டியே கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். யாரு? இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளருக்கு முதல்ல பேமெண்ட் செய்யணும். அதாவது பொருட்கள் இலங்கைக்கு வர முந்தியே அவர் பேமெண்ட் செய்யணும். உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யறா, இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாளருக்கு எமது இறக்குமதியாளர் முன்கூட்டியே பணத்தை கொடுப்பனவு செய்ய வேண்டும். அதான் முற்பண கொடுப்பனவு முறை, அட்வான்ஸ் பேமெண்ட். இதுதான் கூட ஏற்றுமதியாளருக்கு பாதுகாப்பான ஒரு கொடுப்பனவு முறை. காரணம் ஏன்? ஏற்றுமதியாளர் அவர் பொருட்களை இறக்குமதியாளருக்கு அனுப்பி வைப்பார். அனுப்பி வச்சு இறக்குமதியாளர் பொருட்களை பெற்றுக்கொண்டு பணம் அனுப்பாட்டி ஏற்றுமதியாளருக்கு நட்டம் ஏற்படும். ஆனா இந்த முறையை பொறுத்தவரையில் என்னது? எங்களுடைய இறக்குமதியாளர் பணத்தை அனுப்பினால்தான் அவர் பொருட்களை அனுப்புவார். அப்ப இந்த முற்பண கொடுப்பனவு முறை ஏற்றுமதியாளருக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையாக கருதப்படும். சரியா? இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை பொறுத்தவரையில ரைட், நாங்கள் நினைச்ச மாதிரி காசு அனுப்பலாம். அங்க ஒரு வரமுறை இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், $50,000 $50,000 அல்லது ஈக்குவலண்ட் இன் அதர் கரன்சிஸ், $50,000 அல்லது அதற்கு ஈடான குறிப்பிட்ட தொகை மட்டுமே, அதாவது பிரத்யேக மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நாணயத்தில் ஏதாவது ஒரு நாணயத்தில் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் முறையில் கொடுப்பனவு செய்யணும். சரியா? அப்படி நீங்கள் கொடுப்பனவு செய்த பிறகு அதற்கு அந்த தொகைக்குரிய பொருட்கள் ஏற்றுமதியாளர்களால் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலும் இந்த முற்பண கொடுப்பனவு முறையை பொறுத்தவரையில இந்த ஆவண பரிமாற்றங்கள் வங்கியினூடாக நடைபெறாது.
சரியா? இப்போ நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றீங்க, பிறகு அதற்குரிய ஆவணங்களை அவர் அனுப்பி வைப்பார், எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டருக்கு அனுப்பி வைப்பார். பிறகு இம்போர்ட்டர் வந்து என்னது உங்களோட பேங்க்ல என்டோஸ் பண்ணி சொல்லுவார். சரியா? அப்ப நீங்கள் பார்ப்பீங்க, ரைட், உங்களுக்கு முற்பண கொடுப்பனவை மேற்கொள்றதுக்கு எந்த அடிப்படையில் நீங்க முற்பண கொடுப்பனவை மேற்கொள்ள போறீங்க. சரியா? உங்களோட கஸ்டமர் வந்து சொல்றார், எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யணும், ரைட், சைனால இருக்கிற எக்ஸ்போர்ட்டருக்கு நான் அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யணும். சரியா? அப்ப யாருக்கு செய்யணும், எவ்வளவு செய்யணும், உங்களுக்கு அந்த தரப்பான விபரம் தேவை. அதுக்குத்தான் நான் முதலே சொன்னேன், இந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ், ரைட், பூர்வாங்க விலைப்பட்டியல்னு சொல்லுவோம் தமிழ்ல. பூர்வாங்க விலைப்பட்டியல் அல்லது வேற ஏதாவது பெயர் இருக்கலாம், ரைட். ஆங்கிலத்தில் ப்ரோஃபோமா இன்வாய்ஸ். அந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ்ல தான் நான் சொன்னேன் அந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட் ஒரு சாராம்சம், ரைட். சேல்ஸ் கான்ட்ராக்டின் பிரகாரம் அவருக்கு அந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ்ல போட்டிருக்கும், ரைட், இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஆன் அட்வான்ஸ் பேமெண்ட் டேர்ம்ஸ், ரைட். அங்க பாத்தீங்கன்னா ப்ரோஃபோமா இன்வாய்ஸ்ல ஏபி இருக்கும் அல்லது அட்வான்ஸ் பேமெண்ட் இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும், ரைட், இது அட்வான்ஸ் பேமெண்ட்ல நடக்குது, ரைட். பாப்போம் என்ன அமௌண்ட், $10,000, ரைட். அப்ப அந்த ப்ரோஃபோமா இன்வாய்ஸ் அமௌண்ட் $10,000. யார் அங்க சைனீஸ் எக்ஸ்போர்ட்டர் பெயர் அட்ரஸ் இருக்கும், ரைட். அப்ப அந்த சைனீஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு $10,000 அனுப்ப சொல்லி உங்களுடைய வாடிக்கையாளர் வந்து சொல்லுவார். சரியா? அப்ப உங்களோட பிரான்ச்சஸ்ல ஏதாவது ஒரு பிரான்ச்ல வந்து சொல்லுவார், தனக்கு இந்த $10,000 சைனீஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்பும். சரியா? அதுக்கு எனது பேங்க்ல உங்களுக்கு தெரியும், அட்வான்ஸ் பேமெண்ட் அனுப்புறதுக்கு டிடி அப்ளிகேஷன் சொல்லுவோம், ரைட், டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர். அப்ப டிடி அப்ளிகேஷன் அவர் ஃபில் பண்ணி தருவார், ரைட். யாருக்கு அனுப்பணும், இம்போர்ட்டோட பேர், எக்ஸ்போர்ட்டோட பேர், உங்களோட கஸ்டமர் தான், அவரோட பேர் அட்ரஸ், உங்களோட எக்ஸ்போர்ட்டோட பேர் அட்ரஸ், என்ன அமௌண்ட் அனுப்பணும், ரைட், அவரோட பேங்க் என்னது, சரி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர் தரணும். சரியா? அந்த டிடி அப்ளிகேஷன்ல அவர் தார அந்த விடயங்களுக்கு அமைவாக நீங்கள் அந்த பணத்தை அனுப்பி வைப்பீர். சரியா? அது எப்படி அனுப்புறது எல்லாம் நாங்கள் பிறகு அடுத்த வார வகுப்பில் நாங்கள் விவரமாக கற்போம். சரியா? இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட், டிடி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களுக்கு தாரா, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட் செய்றீங்க. சரியா? இங்க அட்வான்ஸ் பேமெண்ட்ல உங்களுக்கு தெரியணும் என்ன, பொருட்கள் வருவதற்கு முன்பாகவே பணம் ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைக்கப்படும். சரியா? பாத்தீங்களா, விற்பனையாளர் கொள்வனவாளருடன் ஒப்பந்தத்தின் பிரகாரம் தனது பொருட்கள் சேவைகளுக்கான பெறுமதியை முன்கூட்டியே தனக்கு செலுத்த வேண்டும் என கோருவார். இதன்படி கொள்வனவாளர் தான் வாங்கும் பொருளுக்கான பெறுமதியை வங்கி மூலம் விற்பனையாளருக்கு அனுப்பி வைப்பார். விற்பனையாளருக்கு பணம் கிடைத்ததும் அதற்கான பொருட்களை ஏற்றுமதி செய்துவிட்டு அது தொடர்பான ஆவணங்களை கொள்வனவாளருக்கு நேரடியாக அனுப்பிவிடுவார். ரைட், அந்த இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஆவணங்களை கொள்வனவாளருக்கு நேரடியாக அனுப்பி வைப்பார். அது வங்கிகளின் ஊடாக ஆவண பரிமாற்றம் நடைபெறாது அட்வான்ஸ் பேமெண்ட்டை பொறுத்தவரை. சரியா? கொள்வனவாளர் ஆவணங்களை சுங்க திணைக்களத்தின் அங்கீகாரத்துடன் கப்பல் விமான முகவர்கள் சொல்லுவோம், ஏஜென்ட்ஸ், ரைட், ஷிப்பிங் கம்பெனி, ரைட், முகவரிடம் கொடுத்து தனது அடையாளத்தை நிரூபித்து பொருட்களை பெற்றுக்கொள்வார். முற்பண கொடுப்பனவு முக்கியம். முற்பண கொடுப்பனவு முறை ஏற்றுமதியாளருக்கு குறைந்த இடர்பாட்டையும் இறக்குமதியாளருக்கு கூடிய இடர்பாட்டையும் ஏற்படும். ஏன் ஏற்றுமதியாளருக்கு குறைந்த இடர்பாடு, ஏன் இறக்குமதியாளருக்கு கூடிய இடர்பாடு? ஏற்றுமதியாளருக்கு முன்கூட்டியே பணம் போயிடும், அவருக்கு என்னது பிரச்சனை இல்லை. ரைட், சாமான் போய் சேர்ந்தா என்ன, சேராட்டி அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஏன் தனக்கு அதற்குரிய பெறுமதி முன்கூட்டியே கிடைக்கப்பட்டு. ஆனா இறக்குமதியாளர் என்னது, பணத்தை அனுப்பி கொண்டு பார்த்து கொண்டிருக்கணும், எப்ப சாமான் வரும், எப்ப சாமானை கிளியர் பண்ண போறோம், சாமான் வார நேரம் நடுவில் என்ன நடக்கும், ரைட், அந்த பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, இந்த மாதிரி பலவிதமான எதிர்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். அப்ப இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு விளங்கணும், ஏற்றுமதியாளருக்கு அதிகூடிய பாதுகாப்பு, இறக்குமதியாளருக்கு அதி குறைந்த பாதுகாப்பு. ரைட், இந்த குறைந்த இடர்பாடு, கூடிய இடர்பாடு, இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். 4 பேமெண்ட் மெத்தட்ஸை தந்து போட்டு ரைட், அந்த ஏறு வரிசை, இறங்கு வரிசை, அந்த மாதிரி கேள்விகள் கூட உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல வந்திருக்கு. ரைட்,
அடுத்தது திறந்த கணக்கு வியாபாரம் தான் சொன்ன ஓப்பன் அக்கவுண்ட், ரைட்? ஓப்பன் அக்கவுண்ட். இங்க இது அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு ரைட் ஆப்போசிட். இந்த அட்வான்ஸ் முற்பண கொடுப்பனவுக்கு சரியாக எதிர்மறையாக இந்த திறந்த கணக்கு வியாபாரம் நடைபெறும், ரைட்? இங்க நடக்கும், இங்க பொருட்கள் முன்கூட்டியே இறக்குமதியாளருக்கு வரும், பிறகுதான் அவர் பேமெண்ட்டை எக்ஸ்போர்ட்டருக்கு செய்வார். இங்க யாருக்கு கூடிய பாதுகாப்பு? இறக்குமதியாளர். ஏன்? அவர் முன்கூட்டியே பொருட்களை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அதற்குரிய தொகையை செலுத்தும். திறந்த கணக்கு வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பொருட்களை முன்கூட்டியே கொள்வனவாளருக்கு அனுப்புவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பார். அதன்படி பொருட்களை ஏற்றுமதி செய்துவிட்டு அதற்கான ஆவணங்களை நேரடியாக கொள்வனவாளருக்கு அனுப்பி வைப்பார். கொள்வனவாளர் பொருட்களை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்வார். முன்னரே தீர்மானிக்கப்பட்ட கால வெளிகளில் கொள்வனவாளர் தனது கொடுப்பனவுகளை விற்பனையாளருக்கு வங்கியிலூடாக தீர்த்துக்கும். சரியா? அப்ப எவ்வளவு நாளை பிறகு பேமெண்ட் செய்யணும், அது ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இம்போர்ட்டருக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கும் இடையில உள்ள அக்ரிமெண்ட் என்ன? ரைட், நான் பொருளை பெற்றுக்கொண்டு 30 நாள்ல பேமெண்ட் செய்யணும், 60 நாள்ல பேமெண்ட் செய்யணும், 90 நாள்ல பேமெண்ட் செய்யணும். அப்ப அவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட அந்த உடன்பாட்டுக்கு அமைவாக அந்த கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும். அப்ப அந்த கொடுப்பனவை மேற்கொள்வதற்காகத்தான் அவர் என்ன வங்கிக்கு வருவார். சரியா? அப்ப அந்த கொடுப்பனவை மேற்கொள்ற வரைக்கும் இந்த ஓப்பன் அக்கவுண்ட் தொடர்பாக வங்கிகளுக்கு எந்த விதமான முன்னறிவித்தலும் இருக்காது, ரைட்? ஏன்? அவர் முன்கூட்டியே அந்த ஆவணங்களை இறக்குமதியாளருக்கு அனுப்பி வைப்பார், ரைட்? அப்ப எக்ஸ்போர்ட்டர் அனுப்புவார் அந்த பொருளை விடுவிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்களை, எங்களுடைய இறக்குமதியாளர் செய்வார், அதை கொண்டு போய் கஸ்டம்ஸ்ல கிளியர் பண்ணி போட்டு அந்த இன்வாய்ஸை தான் பிறகு கொண்டு பேங்க்கு சப்மிட் பண்ணுவார். இந்த ஓப்பன் அக்கவுண்ட் பேமெண்ட்டை செய்யும். இந்த அட்வான்ஸ் பேமெண்ட், ஓப்பன் அக்கவுண்ட், இந்த மாதிரி இந்த பேமெண்ட் செய்கிற நேரம் சில விதமான ப்ராக்டிக்கல் இது இருக்கு. அது நீங்கள் பேங்க்ல செய்கிற இது உங்களுடைய எக்ஸாம் பொறுத்தவரை அப்படி பொதுவாக ப்ராக்டிக்கல் இது கேட்க மாட்டாங்க. எப்படி ஓப்பன் அக்கவுண்ட் செய்யறது, எப்படி அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யறது, ரைட்? உங்களுக்கு இந்த பேமெண்ட் மெத்தட் எவ்வாறு தொழிற்படுறதுன்னு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரியா? அப்ப இந்த பொதுவாக என்ன நடக்கும், ஓப்பன் அக்கவுண்டை பொறுத்தவரையில நான் சொன்ன அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி ஒரு எல்லை இல்லை. அதாவது நீங்க 50,000 நான் சொன்ன அட்வான்ஸ் பேமெண்ட்ல $50,000 தான் மேக்சிமம். $50,000 மேல் அதிகமாக $1 நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட்ல செலுத்த முடியும். ஆனால் திறந்த கணக்கு ஓப்பன் அக்கவுண்டை பொறுத்தவரை அந்த ஒரு எல்லை இல்லை. நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கும் நீங்கள் ஓப்பன் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணலாம். அப்பே ஓப்பன் அக்கவுண்ட்டுக்கு ஒரு எல்லை அல்ல, அல்லது அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு. யாராவது என்ன ரீசன் ஏன் ஓப்பன் அக்கவுண்ட்டுக்கு ஒரு லிமிட் இல்லை, ஆனா அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு? ஏன்? யாராவது தெரியுமா என்ன ரீசன்? ராம்குமார், இலுஜன், என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு லிமிட், ஓப்பன் அக்கவுண்ட்டுக்கு லிமிட் இல்லை, என்ன? No idea. Sujithan? எல்லாரும் விளங்கு தானே பிரசன்டேஷன்? இங்க சத்தத்தையே காணும். ஹலோ, 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 விளங்குதா? விளங்குது சார். ஓ, என்ன ரீசன் ஏன் அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு லிமிட், ஓப்பன் அக்கவுண்ட்டுக்கு லிமிட் அல்ல? இல்ல, ஏன்? என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, பிளவிட்டா நானும் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ரைட்? ரைட்? ஏன் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ன்றது நாளுக்கு நாள் இந்த சப்ஜெக்ட் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் காலத்துக்கு காலம் திருத்தி அமைக்கப்படும். அதனால நாங்கள் படிச்சு கொண்டே இருக்கோம்.
நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ரைட்? நானும் கன விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை பற்றி படிச்சு கொண்டே இருக்கு, ரைட்? என்ன நினைக்கிறீங்க, என்ன ஏன் ரீசன் ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கு லிமிட் இல்லை ஆனால் அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு லிமிட்? அட்வான்ஸ் பேமெண்ட் என்ன நடக்குது? முன்கூட்டியே என்ன நடக்குது? பணத்தை அனுப்புறோம். பணத்தை அனுப்புறோம். அப்ப முன்கூட்டியே சும்மா நீங்கள் இங்க இருந்து ஃபாரின் கரன்சி அனுப்பி கொண்டது என்ன நடக்கும்? பொருட்கள் வேணா பொருள் வராட்டி என்ன நடக்கும்? உங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நாட்டை விட்டு வெளியே போகுது, அதற்கு ஈடான பொருட்கள் நாட்டுக்கு உள்ளுக்கு வராது. வராட்டி நடக்கும் எங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியே போறது மட்டும்தான் நடக்கும். அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம். ஏன் எங்களை பொறுத்த இப்ப மிடில் ஈஸ்ட் எடுத்தீங்கன்னா, இப்ப மிடில் ஈஸ்ட் மாதிரி இப்போ சவுதி துபாயெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு பிரச்சனை இல்லை, சரியா? அங்கே இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லை, ரைட்? ஆனால் எங்களுக்கு என்னது, உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா மானிட்டரி அவங்களோட ரிவ்யூ மீட்டிங்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, ரைட் எங்கிட்ட இவ்வளவுதான் இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்கு, அது ஒரு 4-5 மாசத்து இம்போர்ட்ஸுக்கு போதும், சரியா? அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் குறைஞ்சு கொண்டு போனாலோ இல்லாட்டி அதுக்குரிய ஈடான தொகை நாங்களுக்கு பொருட்கள் வராட்டியோ அது எங்களுக்கு பிரச்சனை, சரியா? அதுக்காகத்தான் இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு லிமிட் வச்சிருக்கோம். அந்த லிமிட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் குறைவாக இருந்தது, $7,500, பிறகு $10,000, பிறகு $11,000, அந்த மாதிரி கூட்டி இப்போ $50,000க்கு வந்துருக்கு, சரியா? 50,000க்கு மேலே நீங்கள் ஒரு தனி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யலாம். ஆனால் ஓப்பன் அக்கௌண்ட் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு முதலே முன்கூட்டியே பொருட்கள் வந்துட்டு அப்புறம் அந்த பொருட்களுக்கு ஈடான தொகையை தான் நீங்கள் வெளியில அனுப்பி வைக்கிறீங்க, சரியா? ஆனாலும் இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் ஓப்பன் அக்கௌண்ட் காலத்துக்கு காலம் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ், சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன், அதுக்கு அமைவாக உங்களுடைய கொடுப்பனவுகள் இருக்கும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த COVID-19க்கு பிறகு கன சர்க்குலர்ஸ், கன டிரெக்ஷன்ஸ் வந்து கொண்டே இருந்தது. ஸ்பெஷலி இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய தலையீடியாக இருந்தது. இந்த பொருட்கள் பேன் பண்ணிருக்கு, இந்த பொருட்கள் பொருட்களை பார்க்கணும், வந்து ஹெச்எஸ் கோடுக்குள்ள பொருட்களை நாங்கள் இம்போர்ட் பண்ணலாமா முடியாதா, அதுக்குரிய பேமெண்ட் செய்யலாமா முடியாதா, சரி? அப்போ நாங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யறதுக்கு மூலம் நாங்கள் பார்க்கணும் இது ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸா இல்லாட்டி பேண்ட் ஐட்டம்ஸா, சரியா? அப்போ அந்த லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இம்போர்ட் கண்ட்ரோல்ல. இப்போ நாங்கள் அந்த ஷெடியூலை வச்சு கொண்டு பார்க்கணும், இந்த ஹெச்எஸ் கோடுகளை இந்த பொருளை இம்போர்ட் பண்ணலாமா முடியாட்டி நாங்கள் கஸ்டமருக்கு சொல்லணும் இது இம்போர்ட் பண்ண முடியாது, அப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் செய்ய முடியாது. அந்த மாதிரி இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்த பிறகு நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் செய்கிற நேரம், ரைட்? இந்த 2 முறைகளையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட்டும் அட்வான்ஸ் பேமெண்ட், ரைட்? ஓப்பன் அக்கௌண்ட்டும் அட்வான்ஸ் பேமெண்ட்டை பொறுத்தவரையில் வங்கிகளினூடாக பெரிதாக ஆவண பரிமாற்றம் நடைபெறாது. அது மெயின்லி பேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்றது பேமெண்ட், கொடுப்பனவே மேற்கொள்றதா. ஓப்பன் அக்கௌண்ட்ல அவர் கிளியர் பண்ணி போட்டு பிறகு வந்து சொல்லுவார், அங்க கிளியர் பண்ண நேரம் கஸ்டம்ஸ்ல அங்க ஒரு ஸ்டாம்ப் ஒன்று இருக்கும், கஸ்டமர் ஹஸ் அண்டர்டேக்கன் டு பே திஸ் பில் வித்தின் 30 days or within 60 days, அந்த ஸ்டாம்ப் ஒன்று இருக்கும், ரைட்? பிறகு அந்த ஓப்பன் அக்கௌண்ட் எந்த வங்கியினூடாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த வங்கியின் பேரும் அங்கே இருக்கும். பொதுவாக ஓப்பன் அக்கௌண்ட்டை கொண்டு போய் அவர் ஓப்பன் அக்கௌண்ட்ல அந்த காசை வழி அனுப்புறதுக்கு அவர் 2-3 பேங்க்ல போய் அதே இன்வாய்ஸை காட்டி அவர் பேமெண்ட் அனுப்பலாம், அது அங்க செய்ய இயலாது. காரணம் கஸ்டம்ஸ்ல அவர் கிளியர் பண்ணோன்னு அங்க போட்டிருக்கோம், ரைட்? எந்த பேங்க்ல அவர் செய்ய போறான்னு அந்த டீடைல்ஸை நீங்க போய் பார்த்து கஸ்டம்ஸ் வெப்சைட்ல பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் செய்யும், சரியா? அப்ப அது ஒரு குறிப்பிட்ட வங்கியினூடாக மட்டும்தான் அதற்குரிய கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும், ரைட்? அது மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட்லயும் அவர் அட்வான்ஸ் பேமெண்ட்ல முதல்ல காசு அனுப்பி போட்டு பிறகு அந்த பொருட்களை விடுவிக்கிறதுக்காக வந்து பேங்க்ல வந்து என்டோஸ்மெண்ட் பண்ணுவார், ரைட்? எங்களோட பேங்க்குள்ளால இவர் இந்த காசு அனுப்பினாலும் நாங்கள் சர்டிஃபை பண்ணுவோம், அதுக்கு பிறகு போய் அவர் கஸ்டம்ஸ்ல கிளியர் பண்ணுவார். இது பொதுவாக அந்த கஸ்டம்ஸ் பர்பஸ் தான். நாங்கள் அந்த இன்வாய்ஸஸ் என்டோஸ் பண்றதுக்கோ இல்லாட்டி பேமெண்ட் செய்யறதுக்கோ நாங்கள் இந்த 2 முறைகளும் இந்த வங்கிகளின் வகிப்பாடம் உள்ளது. மற்றும்படி இந்த முழு ஆவணங்களின் பரிமாற்றமும் இந்த 2 முறைகளில் நடைபெறாது, ரைட்?
இந்த ரெண்டு முறையும் படி வழங்கிச்சா ஓப்பன் அக்கௌண்ட்டும் அட்வான்ஸ் பேமெண்ட்டும், அது டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒரு முனையில ஓப்பன் அக்கவுண்ட், மறுமுனையில் அட்வான்ஸ் பேமெண்ட், ரைட்? அப்ப ஓப்பன் அக்கவுண்டா அட்வான்ஸ் பேமெண்டா? இம்போர்ட்டருக்கு கூடிய பாதுகாப்பு எந்த முறை? இம்போர்ட்டருக்கு கூடிய பாதுகாப்பு ஓப்பன் அக்கவுண்ட். ஓப்பன் அக்கவுண்ட், எஸ், ரைட். அப்போ ஓப்பன் அக்கவுண்ட் இம்போர்ட்டருக்கு கூடிய பாதுகாப்பு, அட்வான்ஸ் பேமெண்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு கூடிய பாதுகாப்பு. இப்ப இரண்டு இந்த கொடுப்பனவு முறைகளும் இரு துருவங்களில் இருக்கும் பொழுது மற்ற ரெண்டு கொடுப்பனவு முறைகளை நாங்கள் நடுவில் கொண்டு வரோம். சரியா? மற்ற ரெண்டு முறைகளும் தான் நாங்கள் பார்க்க போறது. இந்த திறந்த கணக்கோட இன்னொன்றுக்கு இந்த கன்சைன்மென்ட் அக்கவுண்ட் சொல்லுவோம். சரி, அப்ப இதை தான் நான் முதல் சொன்னேன். சில புத்தகங்களை பார்த்துருப்பீங்க, இந்த பேமெண்ட் மெத்தட் 5 போட்டு இந்த கன்சைன்மென்ட் அக்கவுண்டை இன்னொரு முறையாக போட்டிருப்பாங்க. ஆனா பொதுவாக இந்த திறந்த கணக்குக்கும் கன்சைன்மென்ட் இடையே பெரிய வித்தியாசம் இல்லை. இரண்டும் ஒரே மாதிரி தான். ஒரு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்டா, திறந்த கணக்கு முறையும் ஒப்படை கணக்கு முறையும் ஒரே அடிப்படையில் அமைந்துள்ளன. பின்வரும் வேறுபாட்டை குறிப்பிடலாம். ஒப்படை கணக்கு முறையில் இறக்குமதியாரால் விற்க முடியாமல் போன பொருட்களுக்கு அதனை கொடுப்பனவு செய்ய தேவை, மேலும் அப்பொருட்களை ஏற்றுமையால் மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். இங்க ஓப்பன் அக்கவுண்டோட கம்பேர் பண்ண நேரம் இந்த கன்சைன்மென்ட் அக்கவுண்ட் சொல்லுவோம். அங்க இம்போர்ட் பண்ற அந்த குட்ஸை சில விற்க முடியாட்டி, ரைட், அதை திருப்பி மீளேற்றுமதி செய்ய வேண்டும். ரைட், பெரிய வித்தியாசம் இல்லை இந்த ரெண்டு முறைக்கும் இடையில. ரைட். மூன்றாவது முறை இந்த ஆவண சேகரிப்பு அல்லது திரட்டல் முறை. அது ஷார்ட் அண்ட் ஃபார்மா நாங்கள் கலெக்ஷன் பேசிஸ் சொல்லுவோம். ரைட். அதுலயும் நாங்கள் படிப்போம். இரண்டு முக்கியமான வகைகள் டிபிடிஏன்னு சொல்லுவோம். உங்களோட கஸ்டமர் சொல்வார் டிபிடிஏ, எனக்கு டிபியில் டாக்குமெண்ட் வருது, எனக்கு டிஏல டாக்குமெண்ட் வருது, இல்லாட்டி எனக்கு கலெக்ஷன் பேசிஸ்ல டாக்குமெண்ட் வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு விளங்கணும். அந்த கொடுப்பனவு முறை வந்து ஆவண சேகரிப்பு அல்லது திரட்டல் முறை. ரைட். நான் டாக்குமெண்ட் கலெக்ஷன் என்று சொன்னேன், அது சிம்பிளா கலெக்ஷன் சொல்லுவோம். சரியா? இங்க இந்த முறையும் நாங்கள் பார்ப்போம். எல்சி ஆவண கடிதம். இந்த இரண்டு முறைகளிலும் தான் இந்த ஆவண பரிமாற்றம் வங்கிகளுக்கூடாக நடைபெறும். சரியா? அடுத்த கிளாஸை பார்ப்போம். அந்த அடுத்தடுத்து வர கிளாஸ்ல பார்ப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன விதமான ஆவணங்கள் நாங்கள் சர்வதேச வியாபாரத்தில் பயன்படுத்துறோம். சரியா? அதன் முக்கியத்துவம் என்னதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும், இந்த இரண்டு முறைகளிலும் தான் இந்த ஆவண பரிமாற்றம் நடைபெறும். ஆவண சேகரிப்பிலையும் ஆவண கடிதம் முறை. இந்த இரண்டு முறைகளும் அந்த ஏற்கனவே பார்த்த அந்த இரண்டு முறைகளுக்கும் இடையில் வரும். சரியா? அந்த பாதுகாப்பு அல்லது இடர் நீங்கள் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தும் பொழுது இந்த இரண்டும் அந்த இரண்டுக்கும் இடையில் நடுவில் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒழுங்காக எழுத வேண்டும். ரைட். இப்ப பாப்போம், நாங்கள் இந்த ஆவண சேகரிப்பு அல்லது திரட்டல் முறை என்றால் என்ன? ரைட். இந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன்ல என்ன நடக்கும்டா, இம்போர்ட்டருக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கும் இடையில சேல்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கும், விற்பனை ஒப்பந்தம். அந்த விற்பனை ஒப்பந்தத்தின் பிரகாரம் அங்க போட்டிருக்கும், ரைட், அவங்களுடைய பேமெண்ட் டேர்ம் வந்து கலெக்ஷன். அது ஒன்று டிபியா இருக்கலாம் அல்லது டிஏஆ இருக்கலாம். டிபி என்று சொல்றது டாக்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் பேமெண்ட். ரைட். டாக்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் பேமெண்ட், அதாவது கொடுப்பனவுக்கு எதிரான ஆவணங்கள் விடுவிப்பு என்று சொல்லுவோம். டிஏ ஒன்று இருக்கு, டாக்குமெண்ட் எகெயின்ஸ்ட் எக்ஸெப்டன்ஸ். டாக்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் எக்ஸெப்டன்ஸ். ரைட். அதாவது ஏற்றுக்கொள்ளலுக்கு எதிராக ஆவணங்கள் விடுவிப்பு. ரெண்டு முறை இருக்கு. ஒன்று கொடுப்பனவுக்கு எதிராக ஆவணங்கள் விடுவிப்பு, மற்றது ஏற்றுக்கொள்ளலுக்கு எதிராக ஆவணங்கள் விடுவிப்பு. இந்த ரெண்டு முறைகளையும் தான் நாங்கள் இந்த ஆவண சேகரிப்பின் கீழ் கற்க போறோம். அது டிபிஏ இருக்கலாம், டிஏ இருக்கலாம். என்ன நடக்கும்? ரைட். அப்ப அந்த சேல்ஸ் கான்ட்ராக்டின் பிரகாரம் ஒன்று டாக்குமெண்ட்ஸ் டிபில வரலாம் அல்லது டிஏல வரலாம். சரியா? அப்ப சைனால இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் என்ன செய்வார்? அவர் சைனால இருந்து பொருட்களை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்தவுடன்
அதற்கான ஆவணங்களை அவரது வங்கியினூடாக இலங்கையில் உள்ள இறக்குமதியாளரின் வங்கிக்கு அனுப்பி வைக்கும். இதுதான் பொதுவாக நடக்கிறது. ரைட்? எக்ஸ்போர்ட்டர் வந்து குட்ஸை ஷிப் பண்ணி போட்டு அவர்ட பேங்க்ல போய் டாக்குமெண்ட்ஸை கொடுப்பார். பிறகு எக்ஸ்போர்ட்டர் பேங்க் அந்த டாக்குமெண்ட்ஸை கூரியர்னு சொல்லுவாங்க. என்னது டிஹெச்எல் அந்த மாதிரி கூரியர் தெரியும். டிஹெச்எல், அரமேக்ஸ், யூபிஎஸ் அந்த மாதிரி பல கூரிய கம்பெனிஸ் இருக்கு. அந்த கூரிய கம்பெனியூடாக ஏற்றுமதியாளரின் வங்கியிலிருந்து இறக்குமதியாளரின் வங்கிக்கு இந்த ஆவணங்கள் பெறப்படும். ரைட்? பிறகு இம்போர்ட்டோட பேங்குக்கு டாக்குமெண்ட் வந்தோடனே அந்த இம்போர்ட்டர் அந்த டாக்குமெண்ட்ஸை ஒன்று டிபிண்டா காசை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும், டிஏண்டா அந்த ஆவணங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும். சரியா? இதுதான் இந்த பொதுவான ஃப்ளோ, கலெக்ஷன் நடைபெற ஃப்ளோ. அடுத்து வரும் வகுப்பில் நான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ டயக்ராமை காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரி, இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஒன்று இந்த 4 கொடுப்பனவு முறைகளை பற்றி உங்களுக்கு நான் விளக்குறேன். ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவிட் ஸ்பெஷலி இந்த வருடம் மார்ச் 2020க்கு பிறகு இந்த கோவிட் பேண்டமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் மூவ் பண்றதும் விரைவாக அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும் முறைமையும் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம், உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்தீங்கன்னா கூட இந்தியாவில் அதிகமான இடங்கள் இப்ப முடக்கப்பட்டிருக்கு. இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் கூடிய இறக்குமதி இந்தியாவும் சைனா தான் எங்களோட மெயின் கண்ட்ரிஸ். இம்போர்ட்ஸ் எல்லாம் மெயின்லி இந்தியாவும் சைனா. இந்தியாவிலிருந்து வர இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த COVID-19 பேண்டமிக்கால கூட டிலேஸ் கூட இடங்கள் முடக்கப்பட்டிருக்கு. சரியா? கூட பேர் தங்களுடைய தொழிலுக்காக செல்வதில்லை. பிறகு சில ஃபிளைட்ஸ் வந்து வேற வேற ரூட்ஸ்ல போய் வாரது. இந்த டாக்குமெண்ட்ஸுக்கும் வாரத்துக்கு டைம் எடுக்கும். இந்த விதமான பல பிரச்சனைகள் இப்ப இந்த COVID-19க்கு பிறகு ஸ்பெஷலி இன்டர்நேஷனல் ட்ரேட், இந்த சர்வதேச வர்த்தகத்தை கூடிய அளவு பாதித்திருக்கு இந்த COVID-19 பேண்டமிக். ரைட்? இப்ப நாங்கள் இப்ப பொதுவான ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால், பொதுவாக ஏற்றுமதியாளர் தனது வங்கிக்கு ஆவணங்களை கையளிப்பார். ஏற்றுமதியாளரின் வங்கி அந்த ஆவணங்களை இறக்குமதியாளரின் வங்கிக்கு அனுப்பி வைக்கும். இறக்குமதியாளரின் வங்கி அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆவண சேகரிப்பு சில அறிவுறுத்தல்களை கொண்டிருக்கு. அந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக அந்த ஆவணங்களை விடுவிக்கணும். நான் சொன்னேன் டிபிண்டா, உதாரணத்துக்கு டிபி 10,000 டாக்குமெண்ட்ஸ், $10,000 டாக்குமெண்ட் ஒன்று வருது. சரியா? அதை உங்களோட கஸ்டமர் இறக்குமதியாளர் $10,000 பே பண்ணி போட்டு தான் டாக்குமெண்ட்ஸை வெளியே எடுக்கும். அதான் டிபி, காசை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும். டிஏண்டா அங்க ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கா. சரியா? நாங்கள் பிறகு ஆவணங்களை படிக்கிற நேரம் பார்ப்போம். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தெரியாம ஒருத்தரம் இருக்கலாது பேங்க்ல. ரைட்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பத்தி எங்க படிச்சீங்க? எங்க படிச்சீங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பத்தி? மிக முக்கியமான ஒரு ஆவணம், முக்கியமாக சர்வதேச வர்த்தகத்திலையும் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆவணம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எங்க படிச்சீங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? என்ன பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தமிழ் என்ன? ஒருத்தரும் பாயத்திருக்காங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன தமிழ்? ராம்குமார்? மாற்றுண்டியல். மாற்றுண்டியல். குட். எங்க படிச்சீங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பத்தி? செக். எந்த பாடத்துல? உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல லால படிச்சிருப்பீங்க. ரைட்? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட். என்ன பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. செக்ஷன் நம்பர் 3 பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு சொல்லுது. சரியா? ரைட்? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் செக்குக்கும் என்ன வித்தியாசம்? செக் இஸ் ஆல்சோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பட் ட்ரான் ஆன் அ பேங்க். என்னது? காசோலையும் ஒரு மாற்றுண்டியல் தான், ஆனால் மாற்றுண்டியல் ஒப்பிடும் பொழுது காசோலை வங்கியின் மீது வரையப்படும். அந்த மாதிரி வித்தியாசங்கள் படிச்சிருப்பீங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் செக்குக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு மிக முக்கியமான ஆவணம். இந்த பன்னாட்டு வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு மிக முக்கியமான ஆவணம். சரியா? பல விதமான ஆவணங்கள் பயன்படுத்தப்படும், நாங்கள் படிப்போம். அதில் மிக முக்கியமான ஒரு ஆவணம் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏன் இந்த
DA கலெக்ஷன் அடிப்படையில் நீங்கள் ஆவணங்களை கையாளும் பொழுது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மிக முக்கியமான ஒரு ஆவணமாக கருதப்படும். சரியா? அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஆவணங்களை விடுவிக்கிறதா DA. உண்டு காசை கொடுத்து எடுக்கிறது DP, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை சைன் பண்ணி போட்டு எக்ஸெப்டட் சைன் பண்ணி போட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறது DA. அது DPயா DAன்றது அது இம்போர்ட்டரும் எக்ஸ்போர்ட்டரும் ஏற்கனவே தீர்மானித்த விடயம். சரியா? அப்ப இங்க வங்கிகளின் வகைபாகம் என்ன? ரைட், டாக்குமெண்ட்ஸ் வருது. ரைட், டிபில அல்லது டிஏல டாக்குமெண்ட்ஸ் வருது. இங்க வங்கிகளின் வகைபாகம் என்ன? இந்த வங்கி வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப், ஒரு தபால் காந்தோட தொழிற்பாடு. அதாவது இங்கால வர லெட்டரை இங்கால கொடுக்குற மாதிரி அங்கிருந்து வர டிபிஓ டிஏ டாக்குமெண்ட்டை இங்கால ப்ரெசென்ட் பண்றது. ரைட், எப்படி ப்ரெசென்ட் பண்றது? அந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன், அதாவது அங்க ஒரு அறிவுறுத்தல்கள் இருக்கும். அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக யாருடைய அறிவுறுத்தல்கள்? ஏற்றுமதியாளர் இந்த ஆவணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்று அறிவுறுத்தலை தனது வங்கிக்கு கொடுத்திருப்பார். அந்த வங்கி அந்த அறிவுறுத்தல்களை இறக்குமதியாளரின் வங்கிக்கு அனுப்பி வைக்கும். அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இறக்குமதியாளரின் வங்கி இறக்குமதியாளருக்கு அந்த ஆவணங்களை கையளிக்கும். சரியா? இதெல்லாத்தையும் நாங்கள் தான் அந்த URC 522ல விரிவாக கற்போம். ரைட், அப்ப உங்களுக்கு பேசிக் ஃப்ளோ தெரியணும். இந்த கலெக்ஷன்ல எக்ஸ்போர்ட்டர் ஷிப் பண்ணி போட்டு ஒரு பக்கம் ஷிப்மெண்ட் போகும், மறுபக்கம் பேமெண்ட் டாக்குமெண்ட்ஸ். ரைட், ஒரு பக்கம் ஷிப்மெண்ட் மறுபக்கம் டாக்குமெண்ட். ஷிப்மெண்ட் ஆனது குட்ஸ், பொருட்கள் அவருடைய நாட்டு துறைமுகத்திலிருந்து எங்களுடைய நாட்டு துறைமுகத்துக்கோ அல்லது அவருடைய நாட்டு விமான நிலையத்திலிருந்து எமது நாட்டின் விமான நிலையத்துக்கோ பொருட்கள் கொண்டு செல்லப்படும். அதே நேரத்தில் அதற்குரிய ஆவணங்கள் வங்கிகளினூடாக கைமாற்றப்படும். சரியா? அந்த வங்கிகள் அந்த ஆவணங்களை எவ்வாறு கையாள்வது? இப்போ ஒரு ஆவண சேகரிப்பு அடிப்படையில் அந்த ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளப்படும் பொழுது அது எவ்வாறு கையாளப்பட வேண்டும், அதான் நாங்கள் பார்க்கிறது. ஆவண சேகரிப்பு, ஆவணங்களை சேகரிப்புக்கென வங்கிகளினூடாக அனுப்பி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் முறையே ஆவண சேகரிப்பு எனப்படும். ஏற்றுமதியாளர் பொருட்களை ஏற்றுமதி செய்து அதற்குரிய ஆவணங்களை வங்கி முறைமை ஊடாக இறக்குமதியாளருக்கு அனுப்புவதன் மூலம் இறக்குமதியாளர் அந்த ஆவணங்களை கொண்டு தனது நாட்டில் அப்பொருட்களை பெற்றுக்கொள்ளப்பட முடியும். அப்ப என்னென்ன டாக்குமெண்ட் வருது, எப்படி டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றது, அந்த பேமெண்ட் எப்படி செய்யணும், இந்த பல விதமான விடயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த URC 522. பாத்தீங்கன்னா சைனால இருந்து டிபி வரலாம், ஜெர்மனில இருந்து டிபி டாக்குமெண்ட்ஸ் வரலாம், யூஎஸ்ஏல இருந்து டிபி டாக்குமெண்ட்ஸ் வரலாம். ரைட், அது மாதிரி இலங்கையில இருந்து நீங்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது ஒரு டிபி முறையில நீங்கள் டிபி டாக்குமெண்ட்ஸை இந்தியாவுக்கு அனுப்பலாம், இல்லாட்டி சைனாக்கு அனுப்பலாம், இல்லாட்டி ஜெர்மனிக்கு அனுப்பலாம். அப்ப இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளர் உலகளவில் பலவிதமான நாடுகள் இருப்பாங்க. அது மாதிரி அவருடைய வங்கிகள் உலகளாவிய ரீதியில் இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் எல்லாரும் ஒரு கட்டமைப்பு கீழே இந்த முறைமையை கையாள வேண்டும். அப்ப நீங்க நினைச்ச மாதிரி ஒரு டிபி டாக்குமெண்ட் அனுப்ப இயலாது, அது மாதிரி வேற ஒரு நாட்டுல இருந்து அவங்க நினைச்ச மாதிரி ஒரு டிபி டாக்குமெண்ட் அனுப்ப முடியாது. அதுக்குன்னு சில ஒழுங்கு பிரமாணங்கள் இருக்கு. அந்த ஒழுங்கு பிரமாணங்கள் தான் இந்த URC 522ல சொல்லியிருக்கு. என்ன சொல்லுது? சர்வதேச ரீதியில் ஆவண சேகரிப்பு நடைமுறைகளை இலகுபடுத்தவும் ஆவண சேகரிப்பு தொடர்பான பிணக்குகளை இலகுவாக தீர்த்து கொள்ளவும் சர்வதேச வர்த்தக சம்மேளம், அதான் ICC சொல்லுவோம், இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சில விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் இறுதியாக 1995ஆம் ஆண்டு முக்கியம், உங்களுடைய MCQல கேட்கலாம், ICC URC கடைசியாக திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 1995ஆம் ஆண்டு. இவ்விதிகள் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? திரட்டலுக்கான சீராக்கப்பட்ட விதிமுறைகள், சர்வதேச வர்த்தக சம்மேளன பிரசுர இலக்கம் 522. நாங்கள் பப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லுவோம். ரைட், URCனா அந்த எக்ஸ்பென்ஷன் தான் யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் கலெக்ஷன், அதான் நாங்கள் சிம்பிள் ஃபார்ம் URCன்னு சொல்லுவோம். URC 1995 ரிவிஷன் ICC பப்ளிகேஷன் நம்பர் 522. இந்த ஒவ்வொரு ICC பப்ளிகேஷன் பிரசுரிப்புக்கும் ஒரு பிரத்யேக நம்பர், அதுதான் இந்த URC 522. நாங்கள் பிறகு பார்ப்போம் UCP 600 அதற்குரிய பப்ளிகேஷன் நம்பர், URR யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அதற்குரிய பப்ளிகேஷன் நம்பர் 725, URDG யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் டிமாண்ட் கேரண்டி அதற்குரிய பப்ளிகேஷன் நம்பர் 758, இன்கோடர்ம்ஸ்
இன்டர்நேஷனல் கமர்ஷியல் டேர்ம்ஸ். அது இப்போ 2020 வெர்ஷன். அந்த மாதிரி இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வருடம் பிரசுரிப்பு இலக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேரம் உங்களுடைய MCQ கேள்வியில கேட்கலாம். நான் சொன்னேன் MCQ கேள்வியை பொறுத்தவரையில உங்களுக்கு முழு சிலபஸும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் கிரன்ச், அதாவது ஏதாவது ஒரு இலக்கத்தை கேட்கலாம், ஏதாவது ஒரு சொற்பதத்தை கேட்கலாம், இல்லாட்டி அந்த உறுப்புறையில் இருக்கும் ஒரு முக்கியமான பகுதியை கேட்கலாம். சரியா? அதுக்கு நீங்கள் வடிவாக முழு சிலபஸும் தெரிஞ்சிருந்தால் முதலாவது கேள்விக்கு ஈஸியா 20 மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட்? முதலாவது கேள்வி 20 மார்க்ஸ் எடுக்காட்டியும் கவலைப்பட தேவையில்லை. அந்த கணக்கு ரெண்டும் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை பாஸ் பண்ணலாம். ரைட். இந்த மேற்கூறப்பட்ட பிரசுரத்தில் 26 உறுப்புரைகள் வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் விபரமாக கூறப்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் URCல 26 உறுப்புரைகள், அதாவது 26 ஆர்டிகல்ஸ் சொல்லுவோம். அந்த ஆர்டிகல்ஸ் ஒவ்வொரு தலையங்கத்தின் கீழ் ஆராயப்படும். இது பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸியா விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ரூல்ஸ் தான் இந்த URC 522. அது மாதிரி இந்த கொடுப்பனவு முறையும் இந்த UCP இந்த LCயோட ஒப்புற நேரம் ஒரு இலகுவான ஆவணங்களை கையாளுற முறை. அதான் பாத்தீங்கன்னா 1995 ஆண்டுக்கு பிறகு இன்னும் அதை ரிவைஸ் பண்ண. ரைட்? 522 முதல் நாங்கள் இருந்த அதே இது 1995 அதே தான் நாங்கள் இப்ப யூஸ் பண்றோம். ரைட்? ஆனால் இப்ப UCP பாத்தீங்கன்னா 2007 ஆண்டு இறுதியாக திருத்தி அமைக்கப்பட்டது. சரியா? அது கூட அடிக்கடி மாற்றம் பெற்ற ஒரு விதிகள் தான் இந்த UCP. ஆனா URCயை பொறுத்தவரையில இது பல வருடங்களாக அதே ரூல்ஸ். காரணம் இந்த பிணக்குகள், இந்த சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடும் இந்த உறுப்பினர்கள் சொல்லும், அதாவது எக்ஸ்போர்ட்டரா இருக்கலாம், இம்போர்ட்டரா இருக்கலாம், பேங்க்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு இடையில இருக்கிற இந்த கன்ஃபிளிக்ட் பிணக்குகள் இலகுவாக தீர்த்து கொள்வதாகவும் குறைந்த அளவு பிணக்குகள் ஏற்படுவதாலும் இந்த ரூல்ஸ் பெரிதாக திருத்தங்களுக்கு உட்படவில்லை. சரியா? ரைட். ரைட். அப்ப எல்சிக்கு போக முந்தி உங்களுக்கு கலெக்ஷன் விளங்கி இருக்கு நினைக்கிறேன். ரைட்? ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கும் இடையில வர இன்னொரு பேமெண்ட் மெத்தட் தான் இந்த டாக்குமெண்ட் கலெக்ஷன் அல்லது ஆவண சேகரிப்பு அல்லது திரட்டல். ரைட்? இங்கு வங்கிகள் ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி அங்கால வர டாக்குமெண்ட்ஸ் இங்கால கொடுக்கிற மட்டும்தான். அதாவது ஆவணங்களை பரீட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு வர அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இந்த DPDA பொறுத்தவரையில் வர டாக்குமெண்ட்டை DPண்டா காசு எடுத்துட்டு போட்டு உடைய கஸ்டமருக்கு டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணலாம். DAண்டா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெப்ட் பண்ணி போட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸை விடுவிக்கலாம். சரியா? இது ஒரு சுலபமான விடயம். அதாவது கூட உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நோ ஹவ் தேவையில்லை. அந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வாறு பரிசீலிக்கணும், ரைட், இந்த மாதிரி அந்த பெருசா டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை. அதான் நான் சொன்னேன் இந்த கலெக்ஷன் லேஸ், URC ரூல்ஸும் லேஸ். ஆனா UCP பொறுத்தவரையில நீங்கள் அந்த ஆவணங்களை பரீட்சிக்கும். அதான் வித்தியாசம். அங்க உங்களுக்கு அந்த ஆர்டிகல்ஸை பிரயோகிக்க தெரிஞ்சிருக்கும், இந்த டெக்னிக்காலிட்டி தெரிஞ்சிருக்கும். அதான் UCP 600. அந்த விதிகள் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கும். காரணம் உங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் அறிவு, அதாவது நீங்கள் அந்த ஆவணங்களை தொடர்ந்து படிச்சிருந்தால் அந்த UCPல வர கேள்விகளை ஈஸியாக நீங்கள் செய்து போட்டு போகலாம். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ரைட். இப்போ கலெக்ஷன் விளங்கிச்சா? ரைட். கலெக்ஷனை பத்தி நாங்கள் பிறகு அந்த ஆர்டிகல்ஸ் ஒவ்வொன்றா படிக்கிற நேரம் நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். ரைட். இன்னைக்கு நாங்கள் அந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் பேமெண்ட் மெத்தட்ஸ். ரைட். கடைசியாக நாங்கள் பார்க்க போறது நாணய கடிதம், ஆவண கடிதம் அல்லது கடன் உறுதி பத்திரம். சரியா? இதை விட வேறு வேறு பெயர்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களது பரீட்சை வினாத்தாளில் வரலாம். ஆனால் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கணும் ஆவண கடிதம் நாணய கடிதம் LC, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அல்லது டாக்குமெண்ட்ரி கிரெடிட். இங்க பாத்தீங்கன்னா LCண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ரைட்? பேசிக். ரைட்? என்ன LCண்டா? யாருக்காவது
சிம்பிளா விளங்கப்படுத்த முடியுமா எல்சின்னா என்னன்னு? நீங்களுடைய கமர்ஷியல் பேங்கிங்ல படிச்சிருப்பீங்க. எல்சின்னா என்ன? கமர்ஷியல் பேங்கிங் பேப்பர்ல வந்து கூட இருக்கு. எல்சின்னா என்ன கேள்வி சொல்லுங்க பாப்போம். எல்சின்னா என்னண்டு யாராவது? என்ன சுகீர்தான்? எல்சின்னா என்ன? சுகீர்தான்? எல்சின்னா என்னன்னு சொல்லுவீங்க? திவ்யன் யாராவது எல்சி என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? உங்களோட பிரான்ச்சஸ்ல டீல் பண்ணிருக்கீங்களா எல்சி அப்ளிகேஷன்ஸோட? எல்சி அப்ளிகேஷன் பார்த்துருக்கீங்களா பேங்க்ல? எல்சி அப்ளிகேஷன் பார்த்துருக்கீங்களா? இல்ல. நானே காய்ச்சி கொண்டு வந்தா சரி வராது. அப்ப நீங்கள் காய்ச்சாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குதா இல்லையாண்டு. என்ன இந்த சப்ஜெக்ட் வந்து நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், ரைட்? சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு படிக்கணுமே போரிங்கா இருக்கு. ஆனா இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், ரைட்? விரும்பி படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட், ரைட்? அத மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ண நேரம் ஹை ரிஸ்க், ரைட்? உங்களோட நீங்கள் ஒரு பிரான்ச்சில் ஒரு டெய்லரா ஒர்க் பண்ண நேரம், ரைட்? கேஷ் டிபாசிட், கேஷ் பேமெண்ட் செய்வீங்க. யாருக்காவது ஓவர் பேமெண்ட் செய்துட்டால் என்ன செய்யலாம்? எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் பேமெண்ட் செய்து ராம்குமார், ஒரு ஆளுக்கு நீங்க ஓவர் பேமெண்ட் செஞ்சா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். யாருக்கு ஓவர் பேமெண்ட் செஞ்சீங்க என்ன செய்வீங்க? யாருக்காவது ஓவர் பேமெண்ட் செஞ்சா என்ன செய்வீங்க? நீங்கள் டெய்லரா இருந்து கால் பண்ணி கூப்பிடுறேன். அதாவது நீங்கள் போய் எப்படியாவது தேடி பிடிச்சு காசு எடுக்க பார்ப்பீங்க. அதாவது நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, ரைட்? இதே இது நீங்கள் இன்டர்நேஷனல் பேமெண்ட், நீங்கள் பேமெண்ட் செய்றீங்க, உங்களுக்கு தெரியாது எக்ஸ்போர்ட்டர் எங்க இருக்கிறார், கருப்பா வெள்ளையான்னு கூட தெரியாது, சரியா? அப்ப அவட்ட நீங்கள் பிழையான பேமெண்ட் அனுப்பி இல்லாட்டி ஒரு கூடிய பேமெண்ட் அனுப்பி அதை ரிகவர் பண்றது நீங்கள் இங்க லோக்கலி செய்யற ஒரு மிஸ்டேக் மாதிரி இல்லை. அதுதான் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஹை ரிஸ்க். நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ணலாம் மிகவும் ஃபோக்கஸா இருக்கும், ரைட்? நீங்க டீல் பண்ற பார்ட்டிஸ் உங்களுக்கு தெரியாது யார் யாரோட டீல் பண்றீங்க. உங்களோட இம்போர்ட்டருக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கும் இடையில திடீர்னு டிஸ்பியூட் வரலாம், சரியா? அந்த விதமான பல கன்சர்ன்ஸ் இருக்கு. நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ண நேரம் மிக கவனமாக இருக்கணும். காரணம் பலவிதமான இடர்கள், ரைட்? உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரலாம், ரைட்? உங்களோட ஃபாரின் பேங்க்ல இருந்து இஷ்யூஸ் வரலாம், எக்ஸ்போர்ட்ல இருந்து இஷ்யூஸ் வரலாம், ஷிப்பிங் கம்பெனில இருந்து இஷ்யூஸ் வரலாம், ரைட்? பலவிதமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க அப்ப எந்த வடிவத்துல உங்களுக்கு அந்த இடர்பாடுகள், இங்க ஒரு பாடத்திலேயும் ஒரு ஏரியா இருக்கு, இடர்கள். பன்னாட்டு வர்த்தகத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய இடர்பாடுகள், ரிஸ்க் என்று சொல்லுவோம். அந்த ரிஸ்க் பலவிதமான ரிஸ்க், எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் இருக்கு, டாக்குமெண்ட்ரி ரிஸ்க் இருக்கு, லீகல் ரிஸ்க் இருக்கு, ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ரிஸ்க் இருக்கு, ரைட்? ஃப்ராடுலண்ட், ரைட்? ஃப்ராட், ரைட்? அதுதான் பலவிதமான இடர்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேள்வி கூட உங்களுக்கு பேப்பர்ல வரும், சரியா? இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்ட் அல்லது நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ற இம்போர்ட்டா இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கோ அது மாதிரி அந்த ரிஸ்க் எலிமெண்ட்டும் கூட. அது மாதிரி நீங்கள் கற்பதும் நாளுக்கு நாள் வித்தியாசம். நீங்கள் பிரான்ச்ல ஒர்க் பண்ணீங்கன்னா பிரான்ச் பேங்கிங் பொதுவாக ஒரே இதை தான் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. என்ன கேஷ்ல ஒர்க் பண்ணா மார்னிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பிறகு ஈவினிங் 3 o'clock கடை கவுண்டரை மூடுற நேரம்
கேஷை பேலன்ஸ் பண்ணி ஒரே இதுதான் செய்வீங்க. ஓப்பனிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேம் திங், ஓப்பனிங் எஃப்டிஸ் சேம் திங், ஓனிங் சேம் திங். ஆனால் இன்டர்நேஷனல் ட்ரேடை பொறுத்தவரைக்கும் நாளுக்கு நாள் நீங்கள் விடயங்களை புது புது விஷயம் கற்பீங்க. ஏன்னா இன்டர்நேஷனலையும் இந்த ரூல்ஸும் மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்தும். சரியா? உங்களுடைய அறிவும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த எல்லா விதத்திலையும் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட், நிறைய பேர் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆசையா இருக்கும், ஆனால் சான்ஸ் இருக்கா. அந்த அளவு காம்படிஷனும் இருக்கும் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு போய் ஒர்க் பண்றது. ரைட்? ஒரு குறிப்பிட்ட தொகை ஸ்டாஃபை தான் நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வச்சிருக்கலாம். அந்த இதுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ரைட்? பட் அப்ப இந்த எல்சியை பொறுத்த வரையில ரைட் உங்களுக்கு தெரியணும், இந்த கலெக்ஷனையும் எல்சியையும் ஒப்புற நேரம், எல்சியில டாக்குமெண்ட்ஸை கையாளுற நேரம் மிக 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 கவனமாக இருக்கும். காரணம், கலெக்ஷனோட ஒப்புற நேரம் நீங்கள் இங்க ஒவ்வொரு ஆவணத்தையும் பரிசோதிக்க போறீங்க. சரியா? ஒரு சர்ஜன் ஆபரேஷனை செய்யற மாதிரி நீங்கள் இந்த எல்சி கீழே டாக்குமெண்ட்ஸ் வர நேரம் அந்த எல்சியோட ஒவ்வொரு ஆவணத்தையும் எக்ஸாமின் பண்ண போறீங்க. எக்ஸாமின் பண்ணி சொல்ல போறீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த எல்சியோட பொருந்தது. அப்படி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரும் பொழுதுதான் அந்த எல்சியின் கீழ் பெறப்படும் ஆவணங்களுக்கு நீங்கள் கொடுப்பனவு செய்வீங்க. சரியா? அப்ப உங்களுடைய கமர்ஷியல் பேங்க்ல படிக்கிற நேரம் எல்சிண்டா என்னன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இறக்குமதியாளரின் வேண்டுகோளுக்கு அமைவாக அவரது வங்கியினால், நாங்கள் சொல்லுவோம் இஷ்யூயிங் பேங்க் என்று சொல்லுவோம், படிப்போம். இம்போர்ட்டர் நாங்கள் சொல்லுவோம் அப்ளிகண்ட். அப்ளிகண்ட் வந்து உங்களோட பேங்க்ல ரிக்வெஸ்ட் பண்றார் எல்சி ஓபன் பண்ண சொல்லி. அந்த ஓபன் பண்ற பேங்கை நாங்கள் சொல்லுவோம் எல்சி இஷ்யூயிங் பேங்க். சரியா? அப்ப ஒரு விண்ணப்பதாரி அப்ளிகண்ட் தனது வங்கி, வழங்கும் வங்கி இஷ்யூயிங் பேங்க், வழங்கும் வங்கிக்கு ஒரு பயனாளியின் பெயரில், அதாவது பெனிஃபிஷரி எக்ஸ்போர்ட்டர், ஒரு பயனாளியின் பெயரில் சில நியதி நிபந்தனைகளுக்கு அமைவாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், உங்களுடைய கஸ்டமர் வந்து தான் சொல்றார் எல்சி அப்ளிகேஷனை ஃபில் பண்றார், இந்த அமௌண்ட்ல எல்சி வேணும், இவர் தான் பெனிஃபிஷரி, இந்த நாட்டில இருந்து தான் இம்போர்ட் பண்ண போறேன், இதுதான் போர்ட் ஆஃப் லோடிங், பொருட்கள் ஏற்றப்பட போற துறைமுகம், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், இதுதான் பொருட்கள் இறக்கப்பட வேண்டிய துறைமுகம், எந்த திகதிக்கு முன்பதாக கப்பல் ஏற்றப்பட வேண்டும், டேட் ஆஃப் ஷிப்மெண்ட், எந்த திகதியில் இந்த ஆவண கடிதம் எக்ஸ்பயர், அதாவது காலவாதியாக போகுது, என்ன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட பொழுது, அதற்குரிய நிறைய விளைவு, ரைட்? அந்த பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுது தேவைப்படும் ஆவணங்கள் என்ன, ரைட்? இந்த ஆவணம் தனக்கு தேவை, ரைட்? பிறகு அதற்கு மேலதிகமாக ஏதாவது நிபந்தனைகள் இருந்த அந்த நிபந்தனைகளை ஏற்றுமதியாளர் பூர்த்தி செய்ய வேண்டும், ரைட்? பிறகு இந்த ஆவண கடிதத்துடன் தொடர்பான செலவுகள், அதாவது சார்ஜஸ் என்று சொல்லுவோம், இந்த கட்டணங்களை யார் செலுத்துவது, ரைட்? கப்பலேற்றம் பகுதி பகுதியாக நடைபெறலாமா, அதாவது பார்ஷியல் ஷிப்மெண்ட் சொல்லுவோம், பகுதி பகுதியாக நடைபெறலாமா இல்லையா, ரைட்? இந்த மாதிரி பலவிதமான நியதி நிபந்தனைகளை உமது வாடிக்கையாளர் இம்போர்ட்டர் அவருடைய பேங்குக்கு சொல்லுவார். அப்ப உங்களோட பேங்க் எல்சி இஷ்யூ பண்ற பேங்க் அந்த நியதி நிபந்தனைகளுக்கு அமைவாக எல்சி இஷ்யூ பண்ணும் யாருக்கு, பெனிஃபிஷியரி, அதாவது பயனாளி என்று சொல்லுவோம். சரியா? அந்த பயனாளி தனக்கு அந்த எல்சி கிடைக்க பெற்றது என்ன செய்வார், அந்த எல்சியில கூறப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அமைவாக அவர் பொருட்களை ஏற்றுமதி செய்வார். பொருட்களை ஏற்றுமதி செய்துவிட்டு அதற்குரிய ஆவணங்களை அவருடைய வங்கியினூடாக இறக்குமதியாரின் வங்கிக்கு அனுப்பி வைப்பார். இறக்குமதியாரின் வங்கி அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆவண கடிதத்திற்கு அமைவாக அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து அவை இணங்கிய சமர்ப்பிப்பாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய கொடுப்பனவை மேற்கொள்ளும். சரியா? இதுதான் பொதுவாக எல்சியில நடைபெற பொறிமுறை. சரியா?
எல்சி அப்ளிகேஷன் சொல்கிறேன், எல்சி இப்படி ஓப்பன் பண்ணணும், ரைட்? அது மாதிரி அந்த எல்சி ஷிம் பேங்க் அந்த எல்சி அனுப்பி வைக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கு, எக்ஸ்போர்ட்டர் பிறகு அந்த எல்சிக்கு ஏற்ற மாதிரி குட்ஸை அனுப்பி போட்டு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்சி இஷ்யூ பண்ண பேங்க்குக்கு வந்தோன்னே பேங்க் அதை சரிபார்க்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன் ஆர்டர்ண்டா அந்த எல்சியின் கீழ் அதற்கான கொடுப்பனவை மேற்கொள். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இங்க பேங்க்ஸ் அதாவது வங்கிகளுக்கு கூடிய கடமைப்பாடு ஒரு பொறுப்பு உள்ளது. அங்க கலெக்ஷன்ல ஒரு பொறுப்பும் இல்லை. வர டாக்குமெண்ட்ஸை அங்கால இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அமைவாக வழங்குறது. ஆனா இங்க எல்சியில் அப்படி இல்லை. ஒரு படியான கூடிய பொறுப்பு இருக்கு. அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுப்பனவை செலுத்துவதற்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? அங்க கலெக்ஷன்ல பேங்க்ஸ் பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப உங்களுடைய கஸ்டமர் பேமெண்ட் செய்யாட்டி பேங்க் பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்சியை பொறுத்தவரையில பேங்க்ஸுக்கு பேமெண்ட் செய்ய வேண்டிய கடமைப்பாடு உண்டு. சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். உங்களுக்கு பேசிக்கா விளங்கணும் எல்சிண்டா என்ன. இப்ப இந்த எல்சியுடன் தொடர்புடைய இந்த விதிகள் தான் இந்த யூசிபி 600, ரைட்? இப்ப நாணய கடிதத்துடன் தொடர்புடைய சர்வதேச விதிமுறைகளை சகல தரப்பினரும் பின்பற்ற வேண்டும். இறுதியாக 2007 ஆண்டு முக்கியம் ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்ட விதிமுறைகள் தற்போது நடைமுறையில் உள்ளன. 600க்கு முன்னாள் 500 இருந்தது, 500க்கு முன்னாக 400 இருந்தது. அந்த மாதிரி இந்த இதுகள் காலத்துக்கு காலம் திருத்தி அமைக்கப்பட்டது. இறுதியாக நாங்கள் இப்ப பாதிக்கிறது 2007 ரிவிஷன், ரைட்? பப்ளிகேஷன் நம்பர் 600. விதிமுறைகள் நாணய கடிதங்களுக்காக சீராக்கப்பட்ட வளமைகளும் செயற்பாடுகளும். இலக்கம் 600 2007 ஆண்டு. நாங்கள் ஷார்ட் அண்ட் ஃபார்மா சொல்லுவோம் யூசிபிடிசி. யூசிபிடிசின்னா யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஃபார் டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸ் நம்பர் 600 2007 ரிவிஷன். இங்க எத்தனை ஆர்டிகல்ஸ்? 39. யூஆர்சியில 26, யூசிபியில 39. இந்த 39 ஆர்டிகளும் வடிவா தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அந்த எம்சிக்யூல வார யூசிபி தொடர்பான 2-3 கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுடைய எஸ்ஏ கேள்வியில வார யூசிபி தொடர்பான கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ண கூடியதாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்டிகல்லையும் இருக்கிற உள்ளடக்கம் உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் ஆர்டிகல்ஸை அப்படியே மனப்பாடம் செய்ய தேவையில்லை. அதில் இருக்கிற அந்த கன்செப்ட் ஆர்டிகல்ல என்ன சொல்லி இருக்கிறது உங்களுக்கு விளங்கி இருந்தால் நீங்கள் அது தொடர்பான கேள்விகளுக்கு விடை அளிக்கலாம், ரைட்? ரைட். இப்ப பார்ப்போம். இந்த மேலே விவரிக்கப்பட்ட 4 கொடுப்பனவு முறைகளையும் ஏற்றுமதியாளர் அல்லது விற்பனையாளருக்கு இடர் குறைந்து செல்லும் விதத்தில் ஒழுங்குபடுத்தினால் பின்வருமாறு அமையும். நாங்கள் 4 படிச்சோம். ஓப்பன் அக்கவுண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட், டாக்குமெண்ட் கலெக்ஷன், டாக்குமெண்ட் கிரெடிட்ஸ். சரியா? இங்க பாத்தீங்கன்னா விற்பனையாளருக்கு இடர் குறைந்து செல்லும் விதத்தில், ரைட்? உங்களுக்கு தெரியும் ஏற்றுமதியாளருக்கு திறந்த கணக்கில் தான் கூடிய இடர் அல்லது பாதுகாப்பற்ற ஒரு கொடுப்பனவு முறை திறந்த கணக்கு, ரைட்? அதுக்கு பிறகு ஆவண சேகரிப்பு, ரைட்? ஆவண சேகரிப்பு ஏன் ஆவண சேகரிப்பு என்றால் உதாரணத்துக்கு டிஏ. இப்ப டிஏல ஏற்றுமதியாளர் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சுன்னா உங்களோட கஸ்டமர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சைன் பண்ணி போட்டு அவர் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் சாமான கிளியர் பண்ணிருப்பார். கிளியர் பண்ண பிறகு அவர் பேமெண்ட் செய்யலாம், செய்யாமல் விடலாம். பேமெண்ட் செய்யாமல் விட்டால் திருப்பி என்னது? எக்ஸ்போர்ட்டருக்கு லாஸ், அவருக்கு அங்க இடர் கூட. ஆனால் திறந்த கணக்குடன் ஒப்பிடுற நேரம் இடர் குறைவு. பிறகு எல்சி. எல்சியில பாத்தீங்கன்னா ரைட், அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுக்கு அமைவாக ஆவணங்களை அனுப்பி அதற்குரிய கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு அந்த எல்சியில கூறப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக அல்லது நியதி நிபந்தனைகளை மேற்கொள்ளாது போகும் இடத்தில் அவருக்கு கொடுப்பனவு கிடைக்கப்பெறாமல் போகலாம். அல்லது நாங்கள் பிறகு பார்ப்போம் என்னென்ன விதத்தில் அவருக்கு ஏற்றுமதியாளருக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்படாது.
இறுதியாக பார்த்தீங்கன்றால் இந்த முற்பண கொடுப்பன அட்வான்ஸ் பேமெண்ட் உங்களுக்கு தெரியும், ஏற்றுமதியாளருக்கு மிகவும் இடர் குறைந்தது, மிகவும் கூடிய பாதுகாப்பு. இதுதான் அந்த அசெண்டிங் ஓ டிசெண்டிங், ரைட், ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையாக கருதப்படும். அப்போ உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் படிச்சதுல இந்த 4 கொடுப்பனவு முறைகள், ரைட், 4 மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட், ரைட், திறந்த கணக்கு, ஆவண சேகரிப்பு, நாணய கடிதம், முற்பணவு, இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு வந்திருக்கும் நினைக்கிறேன், ரைட். உடைய பேப்பரை பொறுத்தவரை இந்த திறந்த கணக்கும் முற்பண கொடுப்பனவும் கூடிய முக்கியத்துவம் அல்ல, ரைட். கூட கேள்விகள் வாரது இந்த ஆவண சேகரிப்பும் நாணய கடிதம், ரைட். திறந்த கணக்கு முற்பண கொடுப்பனவை பொறுத்தவரை சில சின்ன விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். நான் சொன்ன இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்ல அந்த மேக்ஸிமம் சீலிங் 50,000 அந்த மாதிரி ஒரு எம்சி கேள்வியில வாரது, ரைட். பிறகு நாங்கள் அந்த ரெகுலேஷன்ஸ் படிக்கிற நேரம் இந்த ஓப்பன் அக்கௌண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்ல இருக்கிற அந்த ரெகுலேஷன்ஸ் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஒரு முறை உங்களுக்கு அந்த ரெகுலேஷன்ஸை பத்தி ஒரு எஸ்ஏ கேள்வி வந்தது. கூட உங்களுடைய டைமை நாங்கள் அலோகேட் பண்ணணும் இந்த ஆவண சேகரிப்போம் நாணய கடிதம். என்ன இந்த 4 கொடுப்பனவு முறைகளும் விளங்கிச்சா இல்லையா? சார் சின்ன டவுட் உண்டு. என்ன சொல்லுங்க. இந்த எல்சி இருக்கு தானே, எல்சி எல்சி வந்து இப்ப இம்போர்ட்டர் வந்து இஷ்யூயிங் பேங்க்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் பண்ண சொல்லும் போது அவர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்புவாங்களா இல்லை எக்ஸ்போர்ட்டர் பேங்க்குக்கு அனுப்புவாங்களா? இப்ப அந்த எல்சி இஷ்யூ பண்ற நேரம் உங்களுடைய கஸ்டமர் இம்போர்ட்டர் வந்து சொல்லுவார், ரைட், அவர் எக்ஸ்போர்ட்டர் வந்து சைனால இருக்கிற, சரியா, சைனால இருக்கிற எக்ஸ்போர்ட்டருக்கு இந்த எல்சி போகும், சரியா. அப்ப அவர் எல்சி அப்ளிகேஷன்ல சொல்லுவார், ரைட், இந்த எல்சி இந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து ஏபிசி அண்ட் கம்பெனி இன் ஷாங்காய், சைனால இருக்கிற உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் ஷாங்காய். அப்ப இது ஷாங்காயில் உள்ள அவருடைய எக்ஸ்போர்ட்டருக்கு போகும். அப்புறம் அவர் சொல்லுவார் அங்க இருக்கும் எல்சி அப்ளிகேஷன்ல அட்வைசிங் பேங்க், பிறகு அந்த எல்சி அப்ளிகேஷனோட ஃபில் பண்ண நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அட்வைசிங் பேங்க், நாங்கள் ஒரு நாளும் பேங்க்ல இருந்து டிரெக்டா ஏற்றுமதியாளருக்கு எல்சி அனுப்ப முடியாது, அது மாதிரி இறக்குமதியாளருக்கும் எல்சி அனுப்ப முடியாது. இந்த எல்சி அனுப்புறதுக்கு தான் நாங்கள் ஸ்விஃப்ட் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஸ்விஃப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், SWIFT, ஸ்விஃப்ட், ரைட், சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர்பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம். இந்த ஸ்விஃப்ட்ல ஒரு மெசேஜ் டைப் இருக்கு MT700. அந்த MT700 மெசேஜ் டைப்பை பாவிச்சு தான் நாங்கள் இந்த எல்சியை அனுப்புறோம். அப்ப இந்த அனுப்புற பொறிமுறை இந்த வங்கிகளிடம் தான் உள்ளது. அப்ப உங்களுடைய இம்போர்ட்டர் வந்து தண்ட பேங்க் சொல்ற நேரம் நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஸ்விஃப்ட்ல இருந்து எல்சியை டைப் பண்ணும், இந்த எல்சி அப்ளிகேஷன் இருக்கிறத அப்படியே டைப் பண்ணி எக்ஸ்போர்ட்டர் அந்த ஏற்றுமதியாண்ட வங்கிக்கு நாங்கள் அந்த எல்சியை அனுப்பி வைக்கோம். இப்ப டிரெக்டா நாங்கள் எல்சியை எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்ப இயலாது, அவருடைய வங்கிக்கு தான் அனுப்பும். அவருடைய வங்கி யார்? சைனால பாத்தீங்கன்னா ஒரு 1000 வங்கிகள் இருக்கும், சரியா. 1000 வங்கியோட தொடர்பு வச்சிருக்கலாம், சரியா. அதுக்குத்தான் நாங்கள் இந்த தொடர்பு படுத்தும் வங்கியல் திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் படிப்போம் கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங் சொல்லுவோம். அந்த கொரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் இந்த சைனால எந்த பேங்க்குக்காக நாங்கள் அந்த எல்சியை அனுப்புவோம். சில நேரம் அது எக்ஸ்போர்ட்டோட பேங்கா இருக்கலாம், இல்லாட்டி வேறொரு பேங்கா இருக்கலாம், சரியா. அப்ப அந்த நாங்கள் அந்த பேங்க்ஸ் எவ்வாறு சூஸ் பண்றது, இல்லாட்டி அந்த எங்கட பேங்க்ல இருந்து அவட பேங்க்குக்கு அந்த எல்சி எப்படி அனுப்புறது, பிறகு அந்த பேங்க்ல இருந்து எக்ஸ்போர்ட்டருக்கு எப்படி எல்சி அனுப்புறது, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பேங்க்ல வர இந்த பிராக்டிக்கல் இஷ்யூஸ். ஸ்பெஷலி இந்த COVID-19க்கு பிறகு பல பிரச்சனைகள், ரைட். சில எல்சி அனுப்பி போட்டும் அங்க எல்சி கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. காரணம் அங்க பேங்க்ஸ்ல ஆக்கள் இல்ல, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், சில பேங்க்ஸ் மூடி, பல விதமான இஷ்யூஸ், ரைட். இந்த இஷ்யூ வந்து இந்த எல்சி அட்வைஸ் பண்றேன்னு சொல்றது, இந்த நாணய கடிதத்தை அறிவுறுத்துறது, இது ஒவ்வொரு நாளும் வங்கிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அதாவது பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்டா இலங்கையில 25 கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருக்கு. நீங்கள் போய் எல்லா பேங்க்ஸ்லயும்
சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்டோ கரண்ட் அக்கௌண்டோ வேணும்டா ஒரு கஸ்டமர் மேக்ஸிமம் 2-3 பேங்க்ஸ்ல ஓபன் பண்ணுவார். எல்லா பேங்க்லயுமே ஓபன் பண்ணுவாரா? இல்ல. ஏன் எல்லா பேங்க்ஸ்லயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டார்? சுகீர்தன் அதற்கு அனுகூலமான கஸ்டமர்ஸ் எனக்கு அனுகூலமான வங்கி தான் திரும்பினா நீங்கள் 25 பேங்க்லயும் போய் அக்கௌண்ட் 25 சேவிங்ஸ் அக்கௌண்ட் 25 கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணால் என்ன பிரயோசனம்? கடைசியில் 25 பேங்குக்கும் உங்களுக்கு என்னது சர்வீஸ் சார்ஜும் என்ன எல்லா இதையும் கட்டி கொண்டு இருப்பாங்க. அவர் சும்மா தேவையில்லாம காசு கட்டி கொண்டு இருக்கணும். 25 பேங்க்ஸையும் அவர் மெயின்டைன் பண்ணணும். அது தேவையில்லை. அவருக்கு என்னது பேங்கிங் அந்த இதை செய்யறதுக்கு தனக்கு ஒரு 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்தா போதும். அதே மாதிரி தான் இந்த எல்சியை நாங்கள் அட்வைஸ் பண்ண நேரம் சைனால இருக்கிற 1000 பேங்கோட நாங்கள் சொல்ல மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கல, அது கஷ்டம். இதுவும் இன்னொரு பிரச்சனை. நாங்கள் இப்ப எல்சி அனுப்புறதும் லேசி இல்லை, ரைட்? இப்ப இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அந்த காலம் மாதிரி இல்லை. இப்ப எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ், ரைட்? இருந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ், நின்றாலும் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்த பிறகு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் பிசினஸும் சேலஞ்சிங், சரி கஷ்டம். அதாவது எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்சி அனுப்ப இயலாது. அந்த பேங்க்ஸ் விரும்பினா அட்வைஸ் பண்ணும், விரும்பாட்டி அட்வைஸ் பண்ணாது. அந்த மாதிரி பல, அதாவது நீங்கள் ஒரு சின்ன பேங்காக இருந்தால் அதை விட இன்னும் பிரச்சனை. உதாரணத்துக்கு இலங்கையில பெரிய பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க், HNB, பீப்பிள்ஸ் பேங்க் ஆஃப் சிலோன் உங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க், பேன் ஏஷியா, ரைட்? அதுக்கெல்லாம் கன சேலஞ்சஸ் இருக்கு, ரைட்? இந்த இன்டர்நேஷனல் நெட்வொர்க் எல்லாம் நாங்கள் உடனடியாக நெட்வொர்க்கே இல்லை. இப்போ பேங்க் ஆஃப் சிலோன், பீப்பிள்ஸ் பேங்க் நீங்கள் கனகாலமாக அந்த நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்கு. இந்த பிறகு வந்த பேங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கால அடிப்படையில் என்னது கடினம் இந்த நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட்டை மேற்கொள்றது. இந்த விதமான பலவிதமான சேலஞ்சஸ் இருக்கு. என்ன தவறா விளங்கிச்சான் ஆன்சர் இல்லையா? எல்சியை வந்து நீங்கள் டிரெக்டா ஒன்றாலும் எக்ஸ்போர்ட்டர் அனுப்பலாது. அவருடைய பேங்குக்குள்ளால நாங்கள் அந்த ஸ்விஃப்ட் பொறிமுறையின் ஊடாகத்தான் நாங்கள் அந்த எல்சியை அனுப்பி வைப்போம். நாங்கள் பிறகு அதுக்கு நீங்கள் உங்களுடைய பேங்க்ல முதல் எல்சி அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. உங்களுடைய எல்சி அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு கிளாஸ்ல அந்த யூசிபி படிக்கிற நேரம் ஒரு எல்சி அப்ளிகேஷனை எப்படி ஃபீல் பண்றது, ரைட்? அண்ட் அந்த ஒவ்வொரு எல்சி அப்ளிகேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு அந்த ஃபீல்டு சொல்லுவோம், அந்த ஒவ்வொரு ஃபீல்டும் உங்களுடைய யூசிபி 600 ஆர்டிகல்ஸோட இன்டர் கனெக்ட். நாங்கள் படிக்கிற அந்த 39 ஆர்டிகளோட அந்த எல்சி அப்ளிகேஷன்ல இருக்கிற விடயங்கள் இன்டர் கனெக்ட். சரியா? எல்சி அப்ளிகேஷனை பார்த்து ஃபீல் பண்றது லேசா இருக்கும். ஆனா அந்த எல்சி ஓபன் பண்ண பிறகு வர பிரச்சனைகள் பலவித ரூபத்துல வரும். அதுக்குத்தான் உங்களுடைய அந்த டெக்னிக்கல் நோன்னு சொல்றது. இந்த எல்சியை நாங்கள் பொதுவாக எல்சி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த யூசிபி 639 ஆர்டிகளை பத்தி அறிவு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறம்பாக நாங்கள் சொல்லுவோம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் பிராக்டிஸ் ISBP ஒன்று இருக்கு. அதுல ஒரு 200 பேராகிராஃப் இருக்கு. அந்த யூசிபி 600 இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் திருப்பி அந்த ISBPல எவ்வாறு நீங்கள் அந்த ஆவணங்களை பரீட்சிக்க வேண்டும் பிறகு சில நடைமுறைகள் இருக்கு. அது உங்களுடைய எக்ஸாமை பொறுத்தவரையில் அந்த ISBP இல்லை. ஆனால் நீங்கள் CDCS நான் சொன்னேன் சர்டிஃபைட் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்கு, ICCயால வைக்கிற எக்ஸாம். அந்த எக்ஸாம் நீங்க செட் பண்றதா கட்டாயம் இந்த ISBP அறிவும் தேவை. அதை விட சில இன்டர்நேஷனல் ரூல்ஸ் உங்களுடைய இந்த சிலபஸ்ல இல்லை. ISP 98 ஒரு ரூல் இருக்கு, அது ஸ்டாண்ட் பை எல்சிஸுக்கு, அது யூஎஸ்ல பாவிக்கிறது, அதுவும் உங்களுடைய சிலபஸ்ல இல்லை. சரியா? அதை விட புதுசாக வந்த இதுகள் இருக்கு, அதுவும் உங்களுடைய சிலபஸ்ல இல்லை. ரைட்? உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த URC, UCP, URR, இன்கோடர்ம்ஸ் இந்த 4 விதிகளையும் வடிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு காணும். ரைட்? இதுதான் இந்த 4. உதாரணத்துக்கு நான் இந்த 2014 உங்களுடைய முதலாவது பேப்பர்ல வந்த கேள்வியில் ஒரு MCQ நான் உங்களுக்கு சொல்றேன், பாப்பாவும் ஆன்சர் பண்ண முடியுமா? 2014 செப்டம்பர் முதலாவது கேள்வி வந்து ஒரு MCQ. பன்னாட்டு வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களின் தீர்ப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்றுமதியாளருக்குள்ள பாதுகாப்பான முறைகளின் இறங்கு வரிசை. கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. பன்னாட்டு வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களின் தீர்ப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்றுமதியாளருக்குள்ள பாதுகாப்பான முறைகளின் இறங்கு வரிசை. அதுல 4 ஆன்சர் தந்திருக்கு. முதலாவது ஆன்சர் ஆவணங்களின் சேகரிப்பு, முற்பண கொடுப்பனவு, ஆவணங்களுக்கான கொடுகடன் மற்றும் கணக்கை திறத்தல். இதான் சொன்ன மிஸ்டேக்.
கணக்கை திறத்தல் இல்லை, அது திறந்த கணக்கு. ரைட். ரெண்டாவது ஆவணங்களுக்கான கொடுகடன், ஆவணங்கள் சேகரிப்பு, கணக்கை திறத்தல் மற்றும் முற்பண கொடுப்பனவு. மூன்றாவது முற்பண கொடுப்பனவு, ஆவணங்களுக்கான கொடுப்பனவு, ஆவணங்கள் சேகரிப்பு, கணக்கை திறத்தல். நாலாவது கணக்கை திறத்தல், ஆவணங்களுக்கான கொடுகடன், ஆவணங்கள் சேகரிப்பு மற்றும் முற்பண கொடுப்பனவு. எந்த ஆன்சர் சரி? இறங்கு வரிசை, ஏற்றுமதியாளருக்கு பாதுகாப்பு முறைகளின் இறங்கு வரிசை. எந்த ஆன்சர் சரியான ஆன்சர்? மூன்றாவது. ரைட் ரைட். அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு, முற்பண கொடுப்பனவு தான் பாதுகாப்பு கூட. உங்களுக்கு தெரியும் கடைசியில் தந்திருக்கு கணக்கு திறத்தல் தான் ஓப்பன் அக்கவுண்ட் பாதுகாப்பு ஆகவும் குறைந்தது. அப்போ முற்பண கொடுப்பனவு, பிறகு ஆவணங்களுக்கான கொடுப்பனவு உங்களுக்கு தெரியும் எல்சி, பிறகு ஆவணங்கள் சேகரிப்பு கலெக்ஷன், ஓப்பன் அக்கவுண்ட். சரியா? இப்போ இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் உங்களுக்கு எப்படி மாற்றி தந்தாலும் உங்களுக்கு தெரியணும். அதுதான் இங்க உங்களுக்கு நான் அந்த கடைசியா தந்த இது இந்த ரிஸ்க் டயக்ராம்னு சொல்லுவோம். ரைட். ரிஸ்க் டயக்ராம், திறந்த கணக்குல இருந்து இந்த முற்பணவு கொடுப்பனவுக்கு எவ்வாறு இந்த இடர் கூடி அல்லது குறைந்து செல்லுது. இன்றைக்கு முதலாவது வகுப்புல நாங்கள் பேசிக் உங்களுக்கு அந்த சிலபஸை பத்தி சொன்னேன். பேசிக்கலி இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ். ரைட். இந்த மாசத்தை பொறுத்தவரையில நாங்கள் 3 கிளாஸ், நாளைக்கான 4வது கிளாஸ் கிறிஸ்மஸோட அது லீவ் வருது. அப்போ அடுத்து வரும் 2 சனிக்கிழமையிலும் வகுப்புகள் இருக்கும். அதுக்கு பிறகு தொடர்ந்து மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கிளாஸஸ் போகும். அதுக்குள்ள நாங்கள் எப்படியாவது இந்த சிலபஸை கவர் பண்ணணும். எங்களோட மெயின் இது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காக ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு இந்த எக்ஸாமை கவர் பண்ணி விடுறேன். உங்களுக்கும் ஹோம்ஒர்க் இருக்கு. அதாவது சில விடயங்களை நீங்கள் கொண்ட சென்ட்ரல் பேங்க் சைட்ஸ்ல போய், உதாரணத்துக்கு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ், அது நீங்கள் பிரான்ச்சஸ்லையும் உங்களுக்கு தெரியும். ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ் என்னென்ன ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ், அது வடிவாக சென்ட்ரல் பேங்க் சைட்ல இருக்கு என்னென்ன ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ். ரைட். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், அதுகளெல்லாம் நீங்கள் ஷார்ட் நோட்ஸா எழுத தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் அடிஷனலாக நீங்கள் படிக்க வேண்டிய விடயங்கள். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அதில் நாங்கள் கூட மெனக்கட போறது இல்லை. காரணம் எங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இருக்கிற இந்த ரூல்ஸை பற்றி கூட படிக்க வேண்டிய, அதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் எல்லா இதையும் நாங்கள் கூட டீட்டெயிலாக போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அண்டண்டைக்கு படிக்கிறத அண்டண்டைக்கே படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி. இப்போ இங்கே எல்லாருமே ஏற்கனவே இந்த பாடத்துக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களா இல்லாட்டி எக்ஸாம் அப்ளை பண்ணி இன்னும் எக்ஸாம் சிட் பண்ணல? சுகிர்தான் எந்த பேங்க்? பீப்புள்ஸ் பேங்க். பீப்புள்ஸ் பேங்க் எந்த பிரான்ச்? ஜெஃப்னா சங்கான. சங்கான. ஓ. தவராசா எங்க? நான் கமர்ஷியல் பேங்க் ட்ரிங்கோமலி. கமர்ஷியல் பேங்க் ட்ரிங்கோமலி. ட்ரிங்கோ. ஓ. என்னுடைய ஃபர்ஸ்ட் பேங்க் கமர்ஷியல் பேங்க். திவ்யான் எங்க? பிஓசி மாணிப்பாய். பிஓசி. என்னுடைய டெலிஃபோன் நம்பர் எழுதி கொள்ளுங்க. 076 863 right. 076 863 6640. 076 863 6640. ரைட். ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது எனி டைம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ரைட். எனி டைம் நீங்கள் ஏதாவது விளங்காத கேள்வி கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அது உங்களுக்கு இப்போ உடனடியாக எக்ஸாம், இப்போ அதாவது மார்ச்ல ஏதாவது மார்ச் அல்லது பிப்ரவரியில் எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு இந்த முறை எக்ஸாம் சிட் பண்ண 4 பேருமே இந்த முறை எக்ஸாம் இப்போ பச்சா சிட் பண்ண போறீங்களா இல்லாட்டி 4 பேருமே அப்ளை பண்ணியா இருக்கிறீங்க? அப்ளை பண்ணிருக்கீங்க. ரைட். அதுக்கேற்ற மாதிரி அப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம் டேட் அறிவிச்சா உடனே அந்த கணக்குகளை செஞ்சு விடுங்க. அந்த கணக்கு ரெண்டையும் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கீங்களா? கணக்கு ரெண்டும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கணக்கும் ஃபேசிலிட்டி ஸ்ட்ரக்சர்? இல்லை சார். இல்லை இல்லை. அந்த கணக்கு வடிவா ரெண்டையும் செஞ்சுக்கிட்டா ஈஸியாக நீங்கள் எந்த அட்வைஸும் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்கள் தியரி இந்த ரூல்ஸ் எல்லாம் எவ்வளோ படித்து எழுதினாலும் ஸ்கோப் பண்ணுறது கஷ்டம் தியரி. அந்த கணக்கு நீங்கள் வடிவ விளங்கி செஞ்சீங்கன்னா ஈஸியாக 40 மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களோட கடந்த கால பேப்பரில் பார்த்துக்கிட்டா இந்த 2 கணக்கும் மாறி மாறி அதாவது வந்து கொண்டே இருக்கு.
அது பொதுவாக அந்த ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான், ரைட்? அந்த அமௌண்ட் வித்தியாசம் மொழிய அந்த கேள்வி ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி. இப்போ வடிவா ரெண்டையும் விளங்கி செஞ்சீங்கன்னா கணக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க, ரைட்? ஓகே, அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்ஸ்.